முழு நிலவென ஒளிரும் ஒப்பில்லா உடல் அழகின் ரகசியம் நோபியா பிரைவேட் லிமிடெட். முகம், சருமம், கூந்தல் உட்பட உடல் அழகையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான அழகு சாதன பொருட்கள், கலர் காஸ்மெட்டிக்ஸ், பிரைடல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் மற்றும் பர்ஸ், பெல்ட், கை கடிகாரங்கள், ஓர்னமெண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் உட்பட சமையலறை சாதனங்கள், செலூன்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பதுளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நோபியா பிரைவேட் லிமிடெட். சகல விதமான தரச்சான்றிதழ்களோடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விசேட தள்ளுபடிகள் மற்றும் விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்வதோடு அன்பளிப்பு செய்வதற்காக கிஃப்ட் வவுச்சர்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மிக விரைவில் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் சேவையினூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடும் விரைவாகவும் வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. அழகான உங்கள் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்த நோபியா பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 26, பஜார் வீதி, பதுளை. தொலைபேசி இலக்கம் 05522299919. வாட்ஸ்அப் 070111244. தொழுகையானது பிசிக்கல் மற்றும் சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸாக அமைகிறது. ஹாஃபிலாக்களை துறைசார் பட்டதாரிகளாக உருவாக்கும் இலங்கையின் முன்னோடி கல்வி செயல் திட்டமான பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி. ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 11 மணிக்கு உங்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. There I became a specialist in obstetrician and gynecologist. நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை அனுப்பி பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்கும் பெருமதியான பண பரிசில்களையும் வென்றிடுங்கள். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நோபியா பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 26, பஜார் வீதி, பதுளை. தொலைபேசி இலக்கம் 055229919. வாட்ஸ்அப் 070111244. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித அல் குர்ஆனையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை தத்துவங்களையும் பின்பற்றும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஊபா வானொலியின் அன்பான நேயர் நெஞ்சங்களுக்கும் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு இறை நெருக்கத்தையும் ஆன்மீக உயர்ச்சியையும் பெற்றுத்தரும் உன்னத திருநாளாக இன்றைய நாள் அமைய வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்காக வாழ்த்திக் கொள்வதோடு பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியினை தான் இப்போது முதல் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் முழு நிலவென ஒளிரும் ஒப்பில்லா உடல் அழகின் ரகசியம் நோபியா பிரைவேட் லிமிடெட். முகம், சருமம், கூந்தல் உட்பட உடல் அழகையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான அழகு சாதன பொருட்கள், கலர் காஸ்மெட்டிக்ஸ், பிரைடல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் மற்றும் பர்ஸ், பெல்ட், கை கடிகாரங்கள், ஓர்னமெண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் உட்பட சமையலறை சாதனங்கள், செலூன்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பதுளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நோபியா பிரைவேட் லிமிடெட். சகல விதமான தரச்சான்றிதழ்களோடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விசேட தள்ளுபடிகள் மற்றும் விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்வதோடு அன்பளிப்பு செய்வதற்காக கிஃப்ட் வவுச்சர்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மிக விரைவில் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் சேவையினூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடும் விரைவாகவும் வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. அழகான உங்கள் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்த நோபியா பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 26, பஜார் வீதி, பதுளை. தொலைபேசி இலக்கம் 05522299919. வாட்ஸ்அப் 070111244.
இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பதுளை நகரிலே இயங்கி வருகின்ற நோபியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர். அந்த நிறுவனத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹஜ் பெருநாள் என்றதுமே எமக்கு 2 நபிமார்களது பெயர்கள்தான் நினைவில் வருகின்றன. அவர்கள்தான் அல்லாஹ்வின் உற்ற தோழர் கலீலுல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் அருமை மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இஸ்லாமிய வாழ்வியலில் புனித ஹஜ் வழிபாடானது மிக முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. இந்த வழிபாடுகளின் உருவாக்கத்தில் அல்லது ஆரம்ப நிகழ்வுகளோடு வரலாற்று சம்பவங்களோடு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகங்களும் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறை அச்சமும் தியாக உணர்வும் பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் வரலாற்று சம்பவங்களாக இந்த உலகம் அழியும் வரை திகழும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இவ்வாறு எமது பெண்களும் சகோதரிகளும் சாதனைகள் பல படைத்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம்தான் ஃபாத்திமா வழிகாட்டல் மையம். ஹாஃபிலாக்களை துறைசார் பட்டதாரிகளாக உருவாக்கும் இலங்கையின் முன்னோடி கல்வி செயல் திட்டமாக இது கடந்த 2024ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோடு தற்போது 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் இங்கு கல்வி பயின்று வருகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையிலே கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் கல்லூரியின் நிர்வாகத்தின் மூலம் வானொலி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அல் குர்ஆன் பாராயணம், ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற அதிபருமாகிய ஜனாப் முசம்மில் ஆசிரியர் அவர்கள் எழுதிய ஃபாத்திமாவின் கனவு எனும் உரை சித்திரம், ஐம்பெரும் கடமைகளும் அறிவியலும் எனும் ஒரு ஆய்வு ரீதியான கலந்துரையாடல், அதேபோல டாக்டர் ஹைஃபா யூனிஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுயசரிதை, இவற்றோடு இன்னும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த மாணவிகள் படைக்க காத்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி நாங்கள் ஒரு கேள்வியினை கேட்கவிருப்பதோடு இந்த கேள்விக்கு சரியான விடை அனுப்புபவர்களில் 3 தெரிவு செய்து பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்குகின்ற பெறுமதியான பணப்பரிசில்களையும் நாங்கள் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்ய தயாராக இருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியினை கவனமாக உன்னிப்பாக கேளுங்கள். இதில் வருகின்ற உரை சித்திரம் பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி, இலகுவான ஒரு கேள்வி கேட்கப்படவிருக்கிறது. இந்த கேள்விக்கான சரியான விடையினை அனுப்பி வைத்து நீங்கள் வெற்றியாளராகலாம். ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் 3 தெரிவு செய்து அவர்களுக்காக பெறுமதியான பணப்பரிசில்களை வழங்க தயாராக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய சரியான விடைகளை பின்வரும் தொலைபேசி இலக்கத்துக்கு SMS ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொலைபேசி இலக்கம் இதுதான் 071 62 12 177. மீண்டும் ஒரு முறை தருகிறோம், 071 62 12 177. இந்த இலக்கத்துக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுகளை, SMS பதிவுகளை அனுப்பி வையுங்கள். அனுப்பும் போது பெயர், முகவரி என்பவற்றோடு அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு அனுப்புபவர்களில் 3 தெரிவு செய்து அவர்களுக்கு பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்குகின்ற பெறுமதியான பண பரிசில்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அந்த கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். கேள்வி இதுதான்: ஃபாத்திமாவின் கனவு எனும் உரை சித்திரத்தில் வந்த ஃபாத்திமா எனும் கதாபாத்திரம் தோற்றிய 2 பரீட்சைகளும் என்ன? ஃபாத்திமாவின் கனவு எனும் உரை சித்திரத்தில் வந்து ஃபாத்திமா எனும் கதாபாத்திரம் தோற்றிய 2 பரீட்சைகளும் என்ன? இந்த 2 பரீட்சைகளது பெயர்களை நீங்கள் எமக்கு SMS ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக 071 62 12 177 என்ற இலக்கத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவர்களில் இருந்து 3 நாங்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்து அவர்களுக்கு பண பரிசில்களை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் மாணவிகள் வழங்குகின்ற ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்கலாம். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஃபஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உவா வானொலியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்நிகழ்வானது பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் மாணவிகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்வினூடாக நேர்களாகிய உங்களுக்கு பல வித்தியாசமான, விறுவிறுப்பான, இன்னும் சுவாரஸ்யம் மிக்க நிகழ்வுகளை முன்வைக்கலாம் என நினைக்கிறோம்.
முதற்கண் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நிகழ்ச்சிக்குள் புகுவோம். எமது வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வெற்றி என்ற ஒன்று தேவைப்பட்டால் அதற்கு வல்லோனாகிய அல்லாஹ்வின் ரஹ்மத் கிடைக்க வேண்டும். அது அவன் எமக்கருளிய அல் குர்ஆனே ஆகும். எனவே எமது நிகழ்வின் ஆரம்பமாக அல் குர்ஆனிய வசனங்களை ஓதிச் செல்வதற்காக ஃபாத்திமா வழிகாட்டல் மைய மாணவிகளான ஜெய்னப் முஷத்திக், ஜஹ்ரா முஷத்திக், சாஜிதா ரில்வான், சாரா அமீன் மற்றும் ராஷிதா ரிஃபாஸ் ஆகிய அனைவர்களுக்குமான வாய்ப்பு இது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فأقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. صدق الله العظيم. நான் பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் முன்னோடி செயல் திட்டத்தின் கீழ் உயர்தர உயிரியல் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவி ஜெய்னப் ரிஸ்வான். இன்னும் ஊவா மாகாணத்தின் தரமான பாடசாலைகளில் ஒன்றான ஃபாத்திமா மகளிர் கல்லூரியில் தரம் 1 முதல் கல்வி பயின்று வருகிறேன். இந்த பாடசாலையின் மாணவி என்ற வகையில் பாடசாலையின் பல வெற்றிகளை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன். இதில் மிகவும் முக்கியமானது கடந்த சுமார் 6 வருட காலமாக காப்போத சாதாரண தரத்தில் ஊவா மாகாண பாடசாலைகளில் சிறந்த பெறுபேற்றை எமது பாடசாலை தன்வசமாக்கி வருகிறது. இன்னும் இம்மாணவிகளில் உயர்தர கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் கற்று பரீட்சைக்கு தோன்றிய சுமார் 88 பேரில் 62 மாணவிகள் பல்கலைக்கழகம் தெரிவாகியுள்ளமை பதுளைவாழ் எம் சமூகத்திற்கே மதிப்பை ஈட்டி தரும் விடயமாகும். இவ்வாறு இருப்பினும் காப்போத சாதாரண தரத்தில் 9A, 8A, 7A போன்ற சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட மாணவிகள் உயிரியல் மற்றும் கணித துறைகளில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஃபாத்திமா மகளிர் கல்லூரியை விட்டு வெளியேறியுள்ளனர். இவ்வாறு வெளியேறிய 68 மாணவிகளில் 10க்கும் குறைவான மாணவிகள் மட்டுமே பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்பது கவலைக்குரிய விடயமாகும். பதுளை சமூகத்தின் இந்த இழிநிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்று பேரவா கொண்டு அரும்பாடுபட்ட சில சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியின் பலனே எமது ஃபாத்திமா வழிகாட்டல் மையம். அவ்வாறான நலன் விரும்பிகளின் சங்கமே எமது மலையக முஸ்லிம் கவுன்சில், அதாவது UCMC. இவர்களின் அயராத ஓட்டத்தின் பலனாகவும் ஒரு நல்லுள்ளம் கொண்ட தனவந்தர் சமூக சேவகரின் பொருளாதார உதவியினாலும் சுமார் 2 மாத கால திட்டமிடலில் தொடங்கி கட்டுமானங்களையும் முடித்துக்கொண்டு ஒரு புதிய கலங்கரை விளக்காய் ஒளிவீசுகிறது எமது ஃபாத்திமா வழிகாட்டல் மையம். பதுளை மாணவிகளின் எதிர்கால நலனை கருதிக் கொண்டு இத்திட்டம் வடிவமைக்கப்பட்ட போதிலும் ஆரம்ப கட்டத்தில் சுமார் 30 மாணவிகளுள் 10 மாணவிகள் மட்டுமே பதுளை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இங்கு இணைந்து கொண்டார்கள் என்பது சற்று வருத்தமாகத்தான் உள்ளது. இருப்பினும் இந்த திட்டத்தின் மகிமை புரிந்த
இலங்கையின் பல்வேறு பகுதிகளையும் பதுளை மாவட்டத்தில் மேலும் பல மாணவிகளையும் உள்ளடங்கலாக சுமார் 60 மாணவிகள் தற்போது எம்மோடு கைகோர்த்துள்ளமை பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் குறுகிய காலத்தில் அடைந்த வெற்றியே ஆகும். இனி திட்டத்தின் நடைமுறையை சற்று கவனிப்போம். 2024 3ஆம் மாதம் 21ஆம் அன்று ரமதான் பிறை 10 இஃப்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் பலரது உளமார்ந்த துஆ பிரார்த்தனையுடன் ஆரம்பமானதே எமது FGCயின் கல்வி பயணம். அந்நாள் தொட்டே இன்று வரையும் எமது கல்லூரியில் போலவே வழிகாட்டல் மையத்திலும் ஒவ்வொரு படிக்கல்லையும் நானும் சேர்ந்தே கடந்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு தரம் 10 இணைந்தேன். ஹிஃபுல் மார்க்க வழிநடத்தலினூடாக கல்வி பயணத்தை சாதாரணமாக ஏனைய மாணவிகள் போலவே தொடரும் நோக்கில் இணைந்தேன். ஆனால் இங்கு நான் எனக்குள் ஒளிந்திருந்த என்னை கண்டேன். 2026 எமது வழிகாட்டல் மையத்தில் இருந்து 10 ஹாஃபில்களை உருவாக்கும் திட்டம் வகுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த 10 பேரில் நானும் ஒருத்தி. அது மட்டுமல்ல, FGCயின் முதலாவது ஆயில் பேட்ச் என்னுடையது. அதேபடி 2024 தரம் 10 இணைந்த நான் அதே வருடம் சாதாரண தர பரீட்சையிலும் தோற்றலாம் எனும் கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆம், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரத்தினங்களாம். அப்படித்தான் FGCயின் நிர்வாகத்தினர் எம்மை அழைப்பார்கள். தரம் 9, 10, 11 கல்வி கற்ற மீள்திறனுள்ள 10 மாணவியரை எம்மில் தெரிவு செய்தனர். நவம்பர் மாதத்தில் ஒரு முன்னோடி பரீட்சை ஒன்றை நடாத்தி அதில் தம் திறமையை வெளிக்காட்டிய மாணவிகளை சுமார் 4 மாதத்தில் தரம் 10, 11 பாடத்திட்டங்களில் துரித பயிற்றுவிப்பொன்றை செய்து எம்மை பரீட்சைக்கு தோற்ற வழிகாட்டினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதோ இன்று உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நாம் இக்கால பகுதியில் தோற்றிய பல்வேறு முன்னாயத்த பரீட்சைகளினதும் பெறுபேறுகள் இன்றும் எமது மையத்தின் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எமது இறுதி பெறுபேறுகள் வெளியாகும் முன்னமே மாதிரி பெறுபேறுகளை அறிந்து எம் பெறுபேற்றை கணித்தோம். உயிரியல் பிரிவில் 3A சித்திகளுடன் குர்ஆனையும் முழுவதாக மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாவாக பல்கலைக்கழகம் சென்று சிறந்த வைத்திய ஆளுமையாக உருவாகுவேன். சாதிக்க துடிக்கும் இன்னும் பல பெண் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் நின்று விடாது என் பயணம். இதுதான் என் அனுபவம். இனி என்னுடன் இணைந்த இன்னொரு சகோதரியின் அனுபவங்களை பற்றி கேட்கலாம். ஜஸாக்கல்லா சகோதரி ஜெய்னப். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஷஸ்ரா. நான் எனது ஆரம்ப கல்வியை வெளிமடை முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தான் கற்றேன். சென்ற ஆண்டில் ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் என்னும் இந்த நிலையத்தின் ஆரம்பம் பற்றி நான் கேள்வியுற்ற போது தரம் 9 இருந்தேன். நானும் இங்கு இதன் முதல் நாளிலேயே இணைந்து விட்டேன். இங்கு இணைந்த சொற்ப காலத்திலேயே எமது விஞ்ஞான ஆசிரியர் இன்ஜினியர் ஹசன் பதூர்தீன் அவர்கள் என் திறமைகளை எனக்கு வெளிச்சப்படுத்தினார். இன்னும் இஸ்லாம், குர்ஆன் என்பவற்றை புதியதொரு கண்ணோட்டத்தில் காணவும், அதன் உண்மைத்தன்மை, இஸ்லாத்தில் உள்ள மன அமைதி என்பவற்றையும் எமது முஅல்லிமா மௌலவியா சாஜிதா ஃபாரூக் அவர்களின் உதவியுடன் புரிந்து கொள்ள வழிவகுத்தான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நானும் இந்த முறை ஓலெவல் பரீட்சைக்கு தோற்றினேன். ஆம், எனக்கு இன்னும் 15 ஆரம்பம்தான். நான் 14 வயதிலேயே ஓலெவல் செய்தேன். உயர்தரத்தில் விஞ்ஞானத்துறையில் தோற்றுவதற்கு போதுமான வகையில் 6 பாடங்களை தெரிவு செய்து அதில் திறமை சித்திக்கு மேலாக பெறுவதற்கு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. இப்பாடங்களுள் விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், தமிழ் மற்றும் இலகுவாக சித்தியடையக்கூடிய 2 பாடங்களையும் தெரிவு செய்தோம். முழுமூச்சாக பரீட்சைக்கு தயாராகி அடிக்கடி சிறிய அல்லது பெரிய அளவிலான பரீட்சைகளை ஏற்பாடு செய்தது எமது நிலையை அறியவும் இன்னும் சிறப்பாக முயற்சிகளை செய்யவும் ஊக்குவிப்பாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இப்போது உயர்தரம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு விமானியாக வேண்டும் எனும் கனவு எனக்குள் எப்போதும் இருந்தது. இலங்கையில் மிகவும் குறைந்த வயதில் விமானியான முஸ்லிம் பெண்ணாக நான் உருவாகுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் எமது ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் பெற்றோரின் சார்பாக திருமதி ஷம்லா ரிஸ்வி அவர்களின் மகளை எமது வழிகாட்டல் மையத்தில் இணைத்ததனூடாக பெற்ற அனுபவங்களை ஒரு ஒளிப்பதிவினூடாக இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபாத்திமா ஷம்லா ரிஸ்வி. என் மகள் 2024
ஏப்ரலில் இருந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் பேட்சால் அதில் நான் அவ கிரேட் 10லைக்கு கொண்டாந்து போட்டேன் லாஸ்ட் இயர் ஏப்ரலில். அதுக்கப்புறம் மாஷா அல்லாண்டு ஒரு 6 month போகும்போது அவட எஜுகேஷன் லெவல் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய இம்ப்ரூவ் ஆகினத்தில் அவள் ஷார்ட் லிஸ்டட் ஆகினா ஒரு வருஷம் முந்தியே ஓ லெவல் செய்கிறதுக்காக. அவள் 2026 ஓ லெவல் செஞ்சிக்க வேணும். அவள் நல்லா அவளோட படிப்பு எல்லாத்தையும் நல்லா செஞ்சதுனால இந்த ஃபவுண்டேஷனில் கொடுத்த நிறைய சப்போர்ட்னால அவட ஐக்யூ லெவல், நாலேஜ், இன்டெலிஜென்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆனது. அதனால அவள் 1 year முந்தியே ஓ லெவல் செஞ்சா. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அவள் செஞ்சு முடிச்சிட்டா ப்ரைவேட் கேண்டிடேட்டாக. இப்போ அது பண்ணி முடிஞ்சு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வர காட்டிலும் கூட ஒரு பிரேக் கொண்டு கொடுக்கவே இல்லை. பயோ ஸ்கீமில் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ண்டு நல்லா செஞ்சுட்டு போகிறா. அவளுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருந்துச்சு, ஏ லெவல்ஸ் பயோவில் செய்யணும்டா. அப்போ நான் சிலாவ் புட்லம் டிஸ்ட்ரிக்டில் இது வரதுனால அவள் இங்கிலீஷ் மீடியம் படித்ததும்னால அவளுக்கு பயோக்கு சிலாவில் பெருசாக எனக்கு கிளாஸஸ் கிடைக்கல. ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துக்கு போட்டு என் டாட்டருக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு எனக்கு நிறைய டிசிப்ளின் வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் விளங்குது. குர்ஆன் ஹிஃபுல் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் விளங்குது. படிப்பு ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஐ எம் ஸோ கிளாட் நான் அந்த டிசிஷனை மேக் பண்ணி என் பிள்ளைய கொண்டாந்து போட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்று எம்முடன் இணைந்துள்ள இன்னுமொரு பெற்றோரின் கருத்தை கேட்கலாம். ஆம் திருமதி ரிஸ்மியா அவர்களே, இது உங்களுக்கான வாய்ப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பாதுகாவலராக எனது மகளை கொண்டு வந்து இந்த நிறுவனத்தில் சேர்த்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குர்ஆன் ஓதுவது முதல் அனைத்திலுமே பின்னடைவில் இருந்த அவர் தனது பெற்றோரிடமும் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருந்தால், ஆனால் இன்று அவரது நிலையை பார்க்கும் போது அகமகிழ்கிறேன். நிச்சயமாக மனதார இந்த பிள்ளை இந்த இடத்துக்கு வருமா என்ற ஒரு சந்தேகத்தில் நாங்கள் இருக்கும் வேளையில் இந்த ஃபாத்திமா வழிகாட்டல் மையமானது இந்த மாணவியை இந்த நிலையில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் முதலிடத்தையும், அடுத்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதுகாவல் என்ற இது ஒரு சிறிய இடத்திலாவது எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அடுத்தது எந்த மகள் அவள் கடும் கஷ்டத்துக்கு மட்டும் கல்வியில் நிலையில் இருந்தாலும் அவளது நிலையானது மார்க்க விடயங்களும் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்தது. எனவே நான் வேறு ஊரில் இருந்தாலும் இன்று இதே ஊருக்குள் அவளை கொண்டு வந்து இந்த நிலையில் கொண்டு வந்ததை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் அவளது எதிர்காலமும் சிறக்க எனது துவாக்களை சேர்த்துக்கொள்கிறேன். ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் தொடர்பாக தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். அகில இலங்கை ஜமியாத்துல் உலமா சபையின் பதுளை கிளையின் தலைவர் மௌலவி ஹிதாயத்துல்லா மஹ்மூத் ஃபஹ்மி அவர்கள் தமது கருத்தை எம்முடன் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய சங்கையான இஸ்லாமிய நேயர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக உங்களுக்கு மத்தியில் எனது சலாத்தை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, பல வருட காலமாக நம்முடைய ஊவா மாகாணத்தில் நம்முடைய முஸ்லீம் மாணவிகளுக்கென்று தனிப்பட்ட ஒரு பாடசாலை உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆரம்ப காலத்தொட்டு பல தியாகங்களையும் பல அர்ப்பணிப்புகளையும் செய்ததன் பலனாக அல்ஹம்துலில்லாஹ் ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் பதுளை பிரதேசத்தில் ஒரு மகளிர் பாடசாலையை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான். அதன் பலனாகத்தான் இன்று ஃபாத்திமா மகளிர் கல்லூரி திகழ்ந்திருக்கின்றன. குறுகிய காலத்துக்குள் அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நாட்டிலே பல திசைகள் இருக்கக்கூடிய மக்கள், கல்வி ரீதியாக சிந்திக்கக்கூடிய மக்கள், பலராலும் புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்புக்கும் வர்தாந்தமகுடைய பெருபேர்களும் வரலாற்று சாதனைகளையும் புரிந்து வரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, நல்ல பெருபேறுகளையும்
நல்ல வரலாற்று சாதனைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு தூய எண்ணத்தோடு சிரமத்துக்கு மத்தியில் தன்னை அர்ப்பணித்திருக்கக்கூடிய நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் அதிபர், ஆசிரியைகள், அதே போன்று பெற்றோர்கள், நலம் விரும்பிகள், பழைய மாகாண சங்க உறுப்பினர்கள், குறிப்பாக யூசிஎம்சி அமைப்பின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அவருடைய அயராத முயற்சியின் காரணமாக இவ்வாறான நல்ல பெறுபேறுகளை பெற்று வருவதை நாம் யாவரும் கண்கூடாக காண்கின்றோம். ஆகவே இவர்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இந்த பாடசாலை வெறுமனே பாடசாலை கல்வியோடு முடித்து விடாமல் பாடசாலை கல்வியோடு அங்கே உருவாகக்கூடிய எல்லா பட்டதாரிகளும் ஏதோ ஒரு அமைப்பில் குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில்களாக உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக கல்விமான்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று உண்மையான முறையில் நல்ல திட்டங்களை வகுத்து ஆலோசனை செய்து ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் மூலமாக ஒரு குர்ஆன் மனன பிரிவினை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் நடாத்தி வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பல பட்டதாரிகளை கொண்ட முஅல்லிமாக்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த குர்ஆன் மனன பிரிவு மூலமாக பல மாணவிகளை ஹாஃபில்களாக உருவாக்குவதற்காக வேண்டி அங்கே முயற்சி செய்யப்படுகின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, சாதாரணமாக நாங்கள் இந்த பாடசாலை எடுத்து பார்க்கும் பொழுது குறிப்பாக இது பதுளை மாவட்ட அதேபோல் உவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளை மாத்திரம் கொண்டு இது நடத்தப்படவில்லை. நம்முடைய நாட்டிலே பல திசைகளில் இருந்தும் பல மாணவிகள் இந்த பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இதிலே சேர்க்கப்பட்டு படிப்போடு குர்ஆன் மனனத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதிலே பல மாணவிகள் பல ஜுசுக்களை மனனமிட்டு இன்ஷா அல்லாஹ் எவ்வாறு பாடசாலை கல்வியின் மூலமாக நல்ல பெறுபேறுகளை பெற்றுக் கொண்டார்களோ இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த குர்ஆன் மனன பிரிவு மூலமாகவும் நல்ல பெறுபேறுகளை சமூகத்துக்கு எடுத்துச் செல்வார்கள் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. அன்பார்ந்த நேயர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறான ஒரு கல்வி திட்டத்தை கொண்டதாகத்தான் இந்த பாடசாலை இயங்கிக் கொடுக்கின்றன. ஆகவே இங்கே வெளியாகக்கூடிய ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஹாஃபில்களாக இருக்க வேண்டும். ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு டாக்டராக இருந்தாலும் இந்த துறையிலே வெளியாகக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஹாஃபிஸாக இருந்தே அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு தூர சிந்தனையோடு செயற்படுகிறார்கள். ஆகவே இவர்களுடைய விடயத்தில் இந்த மாணவர்களுடைய கல்விக்காக வேண்டி இவர்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகளுக்கு நம்மால் இயன்ற ஒத்துழைப்புகளை ஒத்தாசைகளை வழங்குவது காலத்தின் தேவையாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு அமைய குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமிஅன் வலா தகுன் ராபியா, நீங்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு அறிஞராக இருந்து கொள்ளுங்கள், அல்லது கல்வியை தேடக்கூடியவனாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது கல்வியை காதினால் கேட்டு செயற்படக்கூடியவனாக இருந்து கொள்ளுங்கள், 4வது கூட்டத்திலே இருந்துவிடக்கூடாது என்ற கூற்றுக்கு அமைய எல்லோரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அயராது முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நாங்களும் அறிஞர்களாக இருந்தாலும் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு அமைப்பில் இவர்களுக்கு நாம் உதவியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எல்லோரு சமூகம் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். அப்படியான முறையில் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய கூலிகளையும் அல்லாஹு ஸுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவதிலே எவ்வித சந்தேகமில்லை. ஆகவே இவை அனைத்தையும் உணர்ந்து கடந்த காலங்களில் எவ்வாறு வரலாற்று சாதனைகளை இந்த ஃபாத்திமா மகளிர் கல்லூரி விளங்கியிருக்கின்றதோ அதே போன்று எதிர்காலத்தில் இந்த குர்ஆன் மனன பிரிவு மூலமாகவும் சாதனையை பெற்று 2 துறையிலே நல்ல சாதனைகளை பெற்று நல்ல பெறுபர்களை பெற்று வெளியாகக்கூடிய கல்விமான்கள் உருவாக்கப்படுவதற்கு எங்களால் இயன்ற ஒத்துழைப்புகளை ஒத்தாசைகளை வழங்குவதற்கு நாங்கள் எப்பொழுதும் முன்வர வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது வெறுமனே நம்முடைய மாவட்டத்தை மாத்திரம் குறிப்பாக கொண்டதாக இல்லாமல் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களிலிருந்து காலி பிரதேசம், அதே போன்று ரத்தப்புற பிரதேசம், அதே போன்று காத்தாக்குடி பிரதேசம், இப்படி பல பிரதேசங்களிலிருந்து 60 மாணவர்களை கொண்டு இந்த குர்ஆன் மனன பிரிவு ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து திட்டமிட்டு அழகான முறையில் இதை நடாத்தி வருகின்றார்கள். ஆகவே இதற்கு எப்பொழுதும் நாம் உதவியாக இருந்து ஒத்தாசையாக இருந்து இந்த கலாபீடத்தை இந்த குர்ஆன் மனன பிரிவை நாம் சரியான முறையில் எடுத்துச் செல்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை
நிச்சயமாக நாம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது நமக்கு சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இவை அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் பாடசாலைக்காக வேண்டி யாரெல்லாம் அர்ப்பணித்துக் கொடுக்கிறார்களோ அவருடைய அர்ப்பணிப்புகளை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக என்று நாங்கள் அனைவரும் துஆ செய்வதுடன் எப்பொழுதும் அந்த பாடசாலையுடன் கைகோர்த்து அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து சமூகத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய சர்வதேச ரீதியில் நல்ல சாதனைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைர் மௌலவி அவர்களுக்கு. அடுத்து எமது கலந்துரையாடலை சிறப்பிக்கும் வகையில் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரான மேஜர் இம்ரான் ஹுசைன் அவர்களை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் தொடர்பாக தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தொலைபேசியினூடாக இணைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாக இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைப்பு தந்த உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி கடன் பட்டுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். உங்களோட நிர்வாகத்தை பற்றி, உங்களோட அமைப்பை பற்றி நான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட நிர்வாகம் நடந்து கொள்கிற வேலையை இந்த சமுதாயத்துக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லலாம். மார்க்க கல்வியுடன் தங்களுடைய அட்வான்ஸ் லெவல் ஸ்டடீஸும் செஞ்சு கொண்டு போகிறாங்க. அதே முறையாக இந்த சூழல் ஒரு பெண் பிள்ளையாக அவர்கள் கல்விக்குள்ள நுழைந்து விட்டால் அவர்களுடைய அலைச்சல், அவர்களுக்கு களைப்பு உண்டாகிற விஷயங்களாக இருக்கிறது. அதனால அப்படி ஒரு கஷ்டமும் படாம கல்வியை படித்து கொள்றதோட மார்க்க கல்வியும் எடுக்கப்படுது என்றால் அதுல ஒரு சிறப்பான விஷயம் உள்ளடங்கப்பட்டு இருக்குது. இதுதான் முதலாவது பாயிண்ட். உங்களோட முழுமையான ஆர்கனைசேஷனை நாங்கள் எடுத்துக்கொள்ள போனார். அடுத்தது நாங்கள் பிள்ளைகளோட ஒழுக்கத்தை பார்க்குற நேரம், பிள்ளைகளோட வருங்காலம், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, படிப்புக்கு பின்னால் உத்தியோகம்ன்ற ஒரு காலம் வரப்படுது. இந்த உத்தியோகம்ன்ற விஷயம் வர நேரத்தில் இந்த உலகத்தில் முக்கியமான எல்லா அமைப்புகளையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரதானமான காரணம்தான் இந்த டிசிப்ளின்ன்றது, ஒழுக்கம்ன்றது. இந்த டிசிப்ளின் என்று ரெண்டு வகைப்படும். இம்போஸ்ட் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த இம்போஸ்ட் டிசிப்ளின் அங்கே போகிற நேரம் அந்த உத்தியோகம் செய்யப்படுற இடத்துல என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அது அவங்க சொல்றதுக்கு நாங்கள் செவி மடித்து நாங்கள் அந்த முறையில் நடந்து கொள்றது. ஆனாலும் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ன்றது அது சிறிய காலத்தில் நாங்கள் வளர்க்கப்படுற முறையில், நாங்கள் நடந்து கொள்கிற முறையில் தான் அது அடக்கப்பட்டிருக்குது. அந்த முறையான செல்ஃப் டிசிப்ளின் உள்ள பிள்ளைகளுக்கு தான் வருங்காலத்தில் இந்த ஜாப் மார்க்கெட் கம்பெட்டிட்டிவ்னு நாங்கள் சொல்கிறோம். கம்பெட்டிட்டிவ் இதில் அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு. இந்த விடத்தால் வெளியே வர பிள்ளைகள் மார்க்க கல்வி, தன்னுடைய அட்வான்ஸ் லெவல், இங்கே சிலபஸ்க்குள்ளான கல்வி, அதே போல் எந்த நேரம் கண்காணிக்கப்பட்ட என்வாரன்மெண்ட்ல ஒரு இம்போஸ்ட் டிசிப்ளின் சரௌண்டிங்ல தன்னுடைய செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனாக தான் நான் ரெண்டாவது அதை காண்றேன். இந்த முறையான இனிஷியேட்டிவ் நான் வேற எங்கேயும் கண்டதில்லை. அதே போல இந்த முறையான ஒரு இனிஷியேட்டிவால ரெண்டு விடயங்கள் இந்த எங்கட சமுதாயத்துக்கு கிடைக்குது. ஒன்று, சமுதாயத்துக்கு அறிவுள்ள, மார்க் அறிவுள்ள, ஒழுக்கமுள்ள ஒரு விடயத்துக்கு தன்னை கமிட் பண்ணி அந்த விடயத்தை சாதிக்கக்கூடிய கம்பீட்டன்ஸ் சொல்ல பிள்ளையா நாங்கள் சொல்லுவோம். சில பிள்ளைகளுக்கு நாலேஜ் இருக்குது, கம்பீட்டன்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க தெரியும், எப்படி செய்யறேன்னு தெரியாது. அந்த கம்பீட்டன்ஸ் சொன்ன ஒரு பிள்ளையா நாங்கள் வெளியே தார ஒரு ஆர்கனைசேஷனை நான் அவங்கள காண்றேன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எங்களோட சமூகத்துக்கும் எங்களோட நாட்டுக்கும் ஓவரால் அது உங்களுக்கு அசெட், எங்களோட சமூகத்துக்கு ஒரு அசெட். அது இது வருங்கால சேமிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் எங்களோட சமூகத்தில் எங்களோட நாட்டில் நல்ல நல்ல விடம்பல்ல பெய்த்து இந்த நாட்டுக்காக வேண்டி எங்களோட சமுதாயத்துக்காக சேவை செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு உங்களுக்கு நான் மிகவும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மேஜர் இம்ரான் ஹுசைன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எனும் சித்தாந்தம் சுமார் 2-3 தசாப்தங்களுக்கு முன்னாகவே மாறிவிட்டது. இப்போ புதிய ட்ரெண்ட் வந்தாச்சு. அதாவது பெண் கேஸ்ல சமைக்கலாம். சமைக்கிற பெண் டிகிரி ஒரு கையிலும் அகப்பை மறு கையிலுமாக சமைக்க வேண்டும். இது மாப்பிள்ளைகள் வைக்கும் புதிய டிமாண்ட். இது இவ்வளவு காலம் தன் மகளை அரும்பாடுபட்டு கற்பித்த பெற்றோரின் கனவு, ஆசிரியர்களின் கனவு, இன்னும் அவளது கல்வி பயணத்தில் துணை நின்ற நல்லுள்ளங்களின் கனவுகள் மட்டுமல்ல, கற்றவர்களின் எதிர்கால கனவுகளும் கூட இருந்து சுக்குநூறாகி போகின்றது. இவ்வாறாக சாதிக்க துடிக்கும் ஒரு பெண் ஆளுமையின் கதையே இது. இன்றைய நிகழ்வின் பிரதான வளவாளராக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பிரபல பேச்சாளரும் இளம் சமூக செயற்பாட்டாளருமான தன் ஆளுமையினால் சமூகத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை வகுத்துக் கொண்டு சமூகத்தில் உள்ள அனைவரினதும் உள்ளங்களில் இடம் பிடித்த பெண் ஆளுமை ஃபாத்திமா அவர்களை உரையாற்றுவதற்காக மேடைக்கு அழைக்கிறேன். இதோ நீங்கள் எதிர்பார்த்த ஃபாத்திமா உங்கள் முன். வளர்ந்து வரும் பிரபல இளம் உளவல ஆலோசகரும் சமூக செயற்பாட்டாளருமான ஃபாத்திமாவை பிரதான வளவாளராக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் மண்டபம் நிறைந்த பெண்கள் மத்தியில் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல ஒளிவாங்கியை ஃபாத்திமாவிடம் கையளித்த சந்தர்ப்பமே அது. ஃபாத்திமா நிகழ்ச்சியில் பேசுகிறாள். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹ். இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். ஆளுமை எனும்போது ஒருவர் தனது கருத்தையும் சிந்தனையையும் ஒரு சமூகத்தில் நிலைநாட்டுவதும் அதனூடாக தன் சிந்தனையின் பால் அவர்களை ஒருமுகப்படுத்துவதும் ஆகும் என்று கூறலாம். இதில் ஆளுமை ஆண்களை மட்டும் சார்ந்ததொரு விடயமாகும். அது பெண்களுக்கு உரியதல்ல எனும் கருத்து எமது சமூகத்தில் மேலோங்கி இருக்கும் சூழலில் ஆளுமை மிக்க ஒரு பெண் சமூகத்தை உருவாக்குவது என்பது ஒரு பாரிய சவாலான விடயமாகும். ஆனால் இவ்விடயம் சமூகத்தின் தற்கால அவசிய தேவையாக காணப்படுகின்றது. எனினும் எமது கற்ற சமூக தலைமைகள் இதற்கான பங்களிப்பை வழங்குவதில் ஒரு சலிப்புத்தன்மை காட்டுவது வருத்தத்திற்குரிய செயலே. எனினும் இன்றைய காலத்தை பொறுத்தவரை முஸ்லிம் பெண் ஆளுமைகள் உலகளாவிய ரீதியில் தமது சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றனர் என்பதை நாம் அவ்வப்போது ஊடகங்களில் காணக்கூடிய விடயமாகும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. பெண்கள் வீட்டிற்குள் அடங்கியிருந்த காலம் போய் சாதிக்க வேண்டும் எனும் காலம் என்னை வந்தடைந்துள்ளது. அண்மையில் நாம் எதிர்கொண்டதொரு அனுபவத்தை இங்கு குறிப்பிடலாம். சவுதி அரேபிய பெண்ணொருவர் கூட தன் சர்தாவுடன் விமானத்தை ஓட்டி உலகை வலம் வந்த செய்தி பிரதான ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வெளிவந்தது. கல்வி பற்றி கூறும் போது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கல்வியை தேடிக் கற்பது கட்டாய கடமையாகும் என்று புகாரியில் பதிவாகியுள்ளதை நாம் அறிவோம். ஆனால் தற்கால சமூகம் பெண்களை கையில் ஆப்பை ஏந்தி சமைக்க கற்றுக்கொண்டால் போதும் என்ற சிந்தனையை நம் சமூகத்தில் ஆழமாய் விதைத்திருக்கின்றது. இதனால் தான் கவிஞர்கள் கூட பாடல் வரிகளை இப்படி எழுத முற்பட்டார்கள். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுக்களை வேலைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. இது போன்ற பாடல் வரிகள், கருத்துக்கள் எம் சமூகத்தில் உலா வந்து எமது சமூகமும் அதற்கு ஆட்பட்டிருந்த காலத்தை நாம் அனுபவ ரீதியில் கண்டுள்ளோம். ஃபாத்திமா தனது சொற்பொழிவுகளிலும் உளவல ஆலோசனை நிகழ்வுகளிலும் மேற்படி கருத்துக்களை அவ்வப்போது கூறி வருவாள். இவ்வாறு சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறாள். இதற்கு அவள் தந்தை தன்னாலான முழு உதவிகளையும் வழங்கி தனது அன்பிற்குரிய மகளை கல்வியில் உச்சம் தொட்ட ஒரு ஆளுமையாக்க வேண்டும் என்ற தன் கனவுக்காக தனது உழைப்பையும் நேரத்தையும் அர்ப்பணிக்கிறார். இவ்வாறாக காலங்கள் உருண்டோடுகின்றன. ஒரு நாள் ஃபாத்திமா தனது பாடசாலை வகுப்பறையில் கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போது ஃபாத்திமாவின் வகுப்பாசிரியருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதில் ஃபாத்திமாவின் தந்தை மாரடைப்பால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு மணித்தியாலங்களில் மரணமடைந்தார்
என்றும் மகளுக்கு இச்செய்தியை அறியச் செய்யுமாறும் ஃபாத்திமாவின் உறவினர் ஒருவர் அந்த அழைப்பினூடாக ஆசிரியருக்கு அறிவிக்கிறார். இந்த துக்ககரமான செய்தியை எவ்வாறு மாணவிக்கு அறிவிப்பது என சிந்தித்த ஆசிரியை இன்னொரு துணை ஆசிரியரை உதவிக்கு அழைத்து விடயத்தை கூறுகிறார். விடயத்தை புரிந்து கொண்ட அவ்வாசிரியை ஃபாத்திமாவிடம் மெதுவாக இவ்விடத்தை கூறுகிறார். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறாங்களாம். ஃபாத்திமாவை கூட்டிட்டு வரவாம் என்று வீட்டுல இருந்து கால் கொண்டு வந்திருக்கி என கூற அந்த துணை ஆசிரியருடன் ஃபாத்திமா வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். முச்சக்கர வண்டி வீட்டு வாசலில் நெருங்கும் போதே அங்கே ஊர் மக்கள் பலர் ஒன்று கூடியிருந்தார்கள். வீட்டு வாசலுக்கே வண்டியில் சென்ற ஃபாத்திமா வண்டியில் இருந்து இறங்கும் போது தாயின் அழுகை சத்தம் அவளது காதுகளை எட்டவே தந்தைக்கு ஏதோ நடக்கக்கூடாதது ஒன்று நடந்திருக்கிறது என்று பதட்டமான உள்ளத்துடன் வீட்டை அடைகிறாள். கனவெல்லாம் என்ன ஒப்படைத்து சென்றுவிட்டார். இனி நான் என்ன செய்வேன்? இனி நான் எவ்வாறு உன்னை கரை சேர்ப்பேன்? அவளையும் அவள் வாப்பாவின் என்னப்படி கரை சேர்க்க நீதான் எனக்கு வழிகாட்டணும் நாயனே என்றழுதாள் ஃபாத்திமாவின் தாய். இவ்வாறாக ஃபாத்திமாவின் வீடு அழுகை யோசை நிறைந்திருந்தது. ஊர் மக்களின் சனம் கூட்டம் கூட்டமாக ஜனாசாவை காண்பதற்காக வருகை தந்து கொண்டிருந்தார்கள். அசர் தொழுகையின் பின்னர் மையத்தின் இறுதி கடமைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஓர் மையவாடியிலேயே ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தந்தையை இழந்த சோகத்தில் மகள் ஃபாத்திமாவும் கணவனை இழந்த சோகத்தில் ஃபாத்திமாவின் தாயும் கண்ணீர் மல்க செய்வதறியாமல் உடைந்து போய் அமர்ந்திருந்தார்கள். அவ்வேளையில் தாயை இத்தாவில் அமர வைப்பதற்காக ஒரு சில பெண்கள் வந்து அழைத்து செல்கிறார்கள். இக்காட்சியை கண்ட ஃபாத்திமா தன் உள்ளத்தை இருக்க பிடித்து தன் கவலையை அல்லாஹ்விடம் பறைசாற்றியவளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டாள். இவ்வாறாக ஒரு சில நாட்கள் கடந்த நிலையில் ஃபாத்திமாவின் எதிர்காலம் குறித்து தாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இத்தாவில் இருக்கும் அவரை தன் தோழிகளில் ஒருவர் சந்திக்க வருகிறார். ஃபாத்திமாவின் எதிர்காலம் குறித்து தாய் அவரிடம் வருத்தப்படும் வேளையில் அவர் பதிலை மண்ணில் இயங்கி வரும் முன்னோடி கல்வி திட்டமான ஃபாத்திமா வழிகாட்டல் நிலையம் குறித்தும் அதன் நோக்கம், குறிக்கோள்கள் மற்றும் செயற்பாடுகள் குறித்தும் கூறுகிறார். ஃபாத்திமாவை அங்கு கல்வி கற்க வைக்குமாறும் அதனூடாக அவருக்கு நல்லதொரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எனவும் அவர் கூறுகிறார். இதனை கேட்ட தாயின் உள்ளம் ஆறுதல் அடைகிறது. பின்னர் இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்திய தாய் ஃபாத்திமாவை குறித்த அந்த கல்வி நிறுவனத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ஊரில் உள்ள முக்கிய தனவந்தர்கள் இருவர் ஃபாத்திமாவின் தந்தை அந்த ஊரில் மேற்கொண்ட பொது சேவைகளுக்கான பிராயச்சித்தமாக அவரது மகளின் கல்வி செலவினங்களை தாம் பொறுப்பேற்பதாக முன்வந்தார்கள். விடயங்கள் சாதகமாக அமைய குறித்த கல்லூரியில் அவளை சேர்ப்பதற்கு தாய் முடிவு செய்கிறார். அவளது திறமைகள் சமூக சேவை செய்வதில் ஆர்வம் என்பவற்றை அடிப்படையாக வைத்து கல்லூரியில் அவளுக்கு அனுமதியும் கிடைக்கிறது. அம்மா, எல்லாம் சரி. பதில்ல ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்துல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இதுல எனக்கு பெரிய சந்தோஷம் தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் எப்படி நீங்க இதால் இருக்கக்குள்ள உங்களை தனியா இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுமா? நான் எப்படி சுயநலமாக இப்படி ஒரு முடிவெடுக்கிறது? இங்க பாருங்க மக, என்ன தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்கு இதா எனக்கு எந்த ஒரு தடையும் இல்ல. இஸ்லாம் அப்படி கூறவும் இல்ல. இதா காலத்துல வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லைன்னாலும் குறித்த வரையறையோட இதா காலத்துல எங்களுக்கு தேவையான தொழிலை செஞ்சு எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்தி கொள்ளையிலும். ஐசுட்டின் நான் என்ன தேவையில நான் நிறைவேற்றி கொள்றேன். நீங்க உங்களோட கனவு அடைஞ்சு நல்லபடியா படிச்சுட்டு வாங்க மகள் என தன் ஆசைகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார் ஃபாத்திமாவின் தாய். ஃபாத்திமாவின் சிற்றணி முறை உறவினர் ஒருவரை பயணத்துணையாக கொண்டு ஃபாத்திமா தனது இலட்சிய பயணத்தை தொடர்கிறாள். தன் அன்பு தாயை தனிமையில் இத்தாவில் இருக்க விட்டு பிரிய வேண்டிய நிர்பந்தமும் பிரிவு துயரும் ஃபாத்திமாவின் இதயங்களை பிழிந்தெடுக்க அது அப்படியே கண்ணீராய் கொட்டிக் கொண்டிருந்தது. ஹோவென்று கத்தி அளவேண்டும் போல் இருந்தாலும் தன் அழுகை தாயை பாதித்து விடக்கூடாது என்றெண்ணி தன் கவலைகளை கூட விடாப்பிடியாக அடக்கிக் கொண்டாள் ஃபாத்திமா. ஒருவாறு தாயிடமிருந்து விடை பெற்ற ஃபாத்திமா பதிலை ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியை வந்தடைகிறாள். பாடசாலை அனுமதிக்கான உத்தியோகபூர்வ விடயங்களை பாடசாலையின் அதிபர் காரியாலயத்தில் செய்து முடித்தாள். தன்னோடு துணையாக வந்த தன் சாட்சியை வழியனுப்பிவிட்டு அதிபர் அறிமுகப்படுத்திய மாணவ தலைவியுடன் தனக்குரிய வகுப்பறைக்கு சென்று வாயிலில் நின்றார். உரிய பாட ஆசிரியருக்கு சலாத்தை கூறும் போதே சக மாணவிகளும் ஒரே அடியாக ஃபாத்திமாவை திரும்பி பார்த்து புன்னகைத்துக் கொண்டே ஃபாத்திமாவின் சலாத்துக்கு பதிலும் கூறுகிறார்கள். அத்துடன் அங்கே தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த நாட்காலியில் அமர்ந்து கொள்கிறாள் ஃபாத்திமா.
பாட முடிவில் பரஸ்பர விசாரணைகளுடன் அடுத்த பாடத்திற்கு தயாராகி தமது கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அன்றைய நாள் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முடிவடைய மாணவிகள் வெளியொன்றில் வரிசையாக நிற்க விடுதியில் தங்கி நிற்கும் மாணவிகள் தனியாக வேறான வரிசையில் நின்றார்கள். அவர்களில் ஒருவராக ஃபாத்திமாவும் இணைந்து கொள்ள அப்படியே வரிசையாக ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தை நோக்கி நடக்கிறாள் ஃபாத்திமா. பாடசாலை வளவுக்கு அடுத்த வளவில் அமைந்துள்ள ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்திற்குள் நுழையும் போதே அங்கே அந்த மாணவிகளும் நிர்வாகத்தினரும் அவளுக்கு தந்த வரவேற்பு அவள் ஒரு புது தெம்பை தந்தது. ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் முடிந்ததும் விடுதிக்குள் சென்று சக மாணவிகளுடன் இணைந்து அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடத் தொடங்கினாள். இங்கே அவள் சிறந்த நல்லொழுக்கம் உள்ள மாணவியாகவும் சிறந்த ஆளுமையுடனும் தனது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பித்தாள். காலம் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. ஃபாத்திமா தனது கல்வி நடவடிக்கைகளில் முன்னணி வகித்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகத்திற்கும் தெரிவாகிறாள். வளமையாகவே இப்பாடசாலையில் இருந்து கூடுதலான மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானாலும் ஃபாத்திமாவின் பல்கலைக்கழக பிரவேசத்தின் மீது அநேகமானோரின் அவதானம் மேலோங்கி இருந்தது. இச்செய்தியை செவியுற்ற தாய் தன் மகள் தந்தையின் கனவை நனவாக்கியதையும் தனது லட்சிய பாதையில் வீறு கொண்டு முன்னேறுவதையும் நினைத்து மனமகிழ்கிறார். அல்லாஹ்வை மனதார புகழ்ந்த அவள் ஒளி செய்துவிட்டு 2 ரக்காய் தொழுது தொடர்ந்தும் அல்லாஹ்விடம் கையேந்துகிறாள். ஃபாத்திமாவின் கல்வி செலவுகளை பொறுப்பேற்ற தனவந்தர்களுக்காகவும் மற்றும் பதிலை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் ஆசிரியர்களுக்காகவும் அனைவருக்காகவும் இறைவனை வேண்டுகிறாள். மேலும் உரியவருக்கெல்லாம் இச்சுப செய்தியை சொல்லி அனுப்புகிறாள் ஃபாத்திமாவின் தாய். தமது முயற்சி வீணாகவில்லை என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக தனது கல்வி பயணத்தில் பல முன்னேற்றங்களை கண்ட ஃபாத்திமா பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு பின்பும் தனது சமூக சேவைகளை தொடர்ந்து மாற்றி வருகிறார். பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸில் இணைந்து பெண்கள் கல்வி தொடர்பாக நாட்டில் பல பகுதிகளுக்கும் சென்று மாணவிகளுக்கு விழிப்பூட்டும் வகையில் பல கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து அதில் முன்னிலை செயற்பாட்டாளராகவும் செயற்படுகிறாள். இவ்வாறாக தனது கல்வி பாதையில் ஒரு வெற்றியாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறாள் ஃபாத்திமா. சிறப்பான முறையில் 4 வருட கல்வியை நிறைவு செய்த ஃபாத்திமாவுக்கு பாடநெறி முடிவில் பட்டமும் வழங்கப்படுகிறது. இனிமையான பல்கலைக்கழக நினைவுகளை சுமந்து கொண்டு தன் தாயுடன் சேர்ந்து வாழப்போகும் சந்தோஷத்தில் வீடு வந்து சேர்கிறாள் ஃபாத்திமா. பட்டதாரியாகினால் போதும் எனும் எண்ணத்துடன் ஓயாமல் தன் தரத்தை உயர்த்தி கொள்ள பலதரப்பட்ட அரசு நிலை பரீட்சைகளிலும் தோற்றி தன் திறமையை காட்டுகிறாள். ஃபாத்திமா அடுத்த முக்கிய கட்டத்திற்கான காலடியை எடுத்து வைப்பதற்கான வயதையும் அடைந்து விட்டாள். ஊரில் உள்ள பிரபலங்கள் ஒரு சிலர் ஃபாத்திமாவை பெண் கேட்டு அவ்வப்போது ஃபாத்திமாவின் தாயை சந்தித்து போகலாயினர். இதன் போதுதான் ஊரில் உள்ள பிரபலமான வர்த்தகர் ஒருவர் தனது மகளுக்காக ஃபாத்திமாவை பெண் கேட்டு வருகிறார். இந்த விடயத்தில் ஊர் பள்ளி நிர்வாக சபையில் அங்கம் வகிப்பவர்களதும் ஃபாத்திமாவின் கல்வி செலவினங்களில் முன்னின்று பங்களிப்பு செய்தவர்கள் இருவரதும் விருப்பும் வேண்டுதலும் கூடவே ஃபாத்திமாவின் தாயை இந்த சம்பந்தத்தின் பால் கவரச் செய்கிறது. ஆக ஃபாத்திமாவின் தாயும் தனது மகளின் கடமையை நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு சிறந்ததொரு வாழ்க்கை துணையை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் எனும் மனவாரத்தை இறக்கி வைக்கிறார். இது தொடர்பாக ஃபாத்திமாவுக்கு உதவி ஒத்தாசைகளை வழங்கியவர்களின் தலைமையின் கீழ் சிறந்த முறையில் மிகவும் எளிமையான விதத்தில் இஸ்லாம் கூறும் முன்மாதிரி திருமணமாக அவளது திருமணம் நடக்கிறது. தனது கொள்கை குணங்களுக்கு ஏற்ற ஒரு கணவர் தனக்கு அமைந்தமை குறித்து வல்ல இறைவனை புகழ்ந்தவளாக பெரும் ஆனந்தத்துடன் சந்தோஷ வானில் சிறகடிக்க தொடங்கினாள் ஃபாத்திமா. திருப்திகரமான ஒரு திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தவள் தனது தாயையும் தன்னுடன் வைத்துக் கொண்டு மிகவும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். திருமணம் முடிந்த 7 வாரங்களில் அரசு சேவை கடிதம் ஒன்று தன் பெயருக்கு வந்துள்ளதாக கூறி ஃபாத்திமாவின் தாயார் தனது மகளிடம் கொடுக்கிறார். ஏற்கனவே விண்ணப்பித்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை தேர்ந்து பதிலை ஃபாத்திமா மகளிர் கல்லூரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தன்னை உருவாக்கிய தாம் கற்ற கல்லூரிக்கே இந்த நியமனம் கிடைக்கப் பெற்றிருப்பதை எண்ணி அவள் கால்கள் பூமியை நிற்கவே இல்லை. சந்தோஷத்தில் துள்ளி குதித்து தன் தாயை கட்டித் தழுவி கண்ணங்களில் மாறி மாறி முத்தமிட்டுக் கொள்கிறாள். இந்த சந்தோஷமான விடயத்தை தனது கணவரிடமும் கூற வேண்டும் என ஆவலில் துடித்தாள். மாலையில் அவள் கணவன் வீடு திரும்பியவுடன் தேநீர் அருந்து ஓய்வெடுத்த பின் இஷா தொழுகைக்காக பள்ளிவாயலை நோக்கி புறப்படும் போது குறித்த கடிதத்துடன் தனது கணவரை நோக்கி அடியெடுத்து வைத்தார். தனது ஒட்டுமொத்த ஆசையையும் அன்பு கணவரிடம் கூறிக்கொண்டே கையில் இருந்த கடிதத்தை கணவனிடம் நீட்டினாள். அதை கையில் வாங்கிக் கொண்ட ஃபாத்திமாவின் கணவர் முகம் ஒரு வகையாக இறுக்கமாக மாறிக்கொண்டே போனது. வாசித்து முடித்துவிட்டு தன் மனைவியை நோக்கி,
என்ன ஃபாத்திமா இது, நீ கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வேணும்? எனக்கு வைஃபா வாரவ என் தேவைகளை பூர்த்தி செய்து என் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்க வேண்டும் என்ற கொள்கையில் இருப்பவன் நான். என் வைஃப் மாத சம்பளத்துக்கு அரசு தொழில் செய்வதா? நீ எடுக்க போற மாத சம்பளத்தை விட 2 மடங்கு பணம் உனக்கு நான் தாரேன். பேசாமல் வீட்டில் இரு. தயவு செய்து இந்த வீணான எண்ணத்தை விட்டுவிடு. ஆக வேண்டியதை பார். இதுக்கு பிறகு என்கிட்ட இது பற்றி எதையும் கதைக்க வர வேண்டாம் என்று கராராக கூறியவாறு கையில் இருந்த கடிதத்தை பக்கத்தில் இருந்த சோஃபாவின் மீது எறிந்துவிட்டு பள்ளியை நோக்கி நடக்கலானார் ஃபாத்திமாவின் கணவர். ஃபாத்திமாவின் தலையில் இடி விழுந்தது போல் பேரதிர்ச்சிக்குட்பட்டவளாக அப்படியே பக்கத்தில் இருந்த நாட்காலியில் சரிந்து விழுந்தாள். நடந்த விடயங்களை தன் தாயிடம் கூறி அழுதாள். ஃபாத்திமாவின் தாயோ தன் மகளுக்கு எவ்வாறு ஆறுதல் கூறுவதென்று அறியாமல் மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளானார். தன் மகளை பார்த்து இவ்வாறு கூறினார். இங்க பாருங்க மகள், கவலைப்படவானம். உங்களோட கணவன் ஏதோ அவசரத்துல தான் இவ்வாறு கூறிக்கலாம். ஆறுதலை பைத்து உங்களோட வாப்பட லட்சியத்தையும் உங்களோட குறிக்கோளையும் பற்றி மெதுவா உங்களோட கணவரிடம் எடுத்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் மனசு மாறி உங்களுக்கு தொழில் வாய்ப்புக்கு கட்டாயம் சம்பந்திச்சிருவாரு. நிச்சயமா தங்கம், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். அன்றைய இரவு இஷா தொழுது விட்டு நேரக்காலத்துடனேயே ஃபாத்திமாவின் கணவர் வீடு வந்து சேர்ந்து விடுகிறார். ஃபாத்திமாவும் அவள் தாயும் உணவறையில் உள்ள மேசைக்கு அருகில் உட்கார்ந்து ஏதோ காரசாரமாக உரையாடி கொண்டிருந்ததை நோட்டமிட்ட ஃபாத்திமாவின் கணவர், ஃபாத்திமா, என்ன சாப்பாட்டை வைக்கிற எண்ணம் ஏதும் இல்லையா? கொஞ்சம் அவசரமா சாப்பாட வைங்க என்று கூறியவாறே தனது அறைக்குள் சென்று விட்டார். சரிங்க, ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரெடி பண்றேன் என்று கூறியவாறே சாப்பாட்டை மேஜையில் பரிமாறத் தொடங்குகிறாள் ஃபாத்திமா. வளமைக்கு மாற்றமாக ஃபாத்திமாவின் கணவர் மாத்திரம் தனியாக அமர்ந்து உணவுண்ண அன்றைய இரவு சாப்பாடு முடிந்ததும் வரவேற்பறையில் சோஃபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியில் செய்தி பார்க்க ஆயத்தமானார் ஃபாத்திமாவின் கணவர். அப்போது வாசலில் அழைப்பு மணியை அழுத்தும் சத்தம் கேட்டது. உடனே எழுந்து சென்று கதவை திறந்து பார்த்தபோது அங்கே பள்ளி வாயிலின் முஅல்லிமும் ஃபாத்திமாவின் கல்வி நடவடிக்கைகளுக்கு உதவிய 2 பெருந்தகைகளும் வந்திருந்தார்கள். பரஸ்பரம் சலாம் கூறி உள்ளே அழைத்து சோஃபாவில் அமரச் செய்தார். தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு வந்தவர்களை நோக்கி சுகநலம் விசாரித்தவராக பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். பள்ளிவாயில் முஅல்லிம் வந்த விடயத்தை கூறினார். ஒரு சந்தோஷமான செய்தி கேள்விப்பட்டு வந்தோம். உங்க வைஃப்க்கு ஃபாத்திமா லேடிஸ் காலேஜ்ல ஆசிரியர் நியமனம் கிடைச்சிருக்காமே. ஃபாத்திமாக்கு வந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரோட காப்பி ஒன்று ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் வருமாமே. அந்த செய்தியை ஃபாத்திமாட கல்வி நடவடிக்கைகளுக்காக எப்பயும் சப்போர்ட் பண்ணவங்க என்ற வகையில இவங்களுக்கும் பிரின்சிபல் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க அந்த விஷயத்தை எனக்கிட்ட கூற வந்தாங்க. உங்களை இஷாவுக்கு பின் பள்ளியில சந்திச்சு பேசுவோம் என்று இருந்தோம். ஆனா நீங்க இஷா தொழுகைய அவசரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களே, அதுதான் உங்களை சந்திச்சு கதைச்சிட்டு போக இங்கே வந்துட்டோம் என்று தாம் வந்த நோக்கத்தை விளக்கி கூறினார். அத்துடன் ஃபாத்திமாவின் கணவரோ சற்று தடுமாற்றத்துடன், ஹசரத், நான் போதுமான அளவு சொத்து செல்வங்களை சம்பாதிச்சிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இப்ப எனக்குள்ள செல்வங்கள் என்ற அடுத்த பரம்பரைக்கும் செய்து போதுமானது. சோ என் வைஃப ஒரு சொத்து சம்பளத்துக்காக ஜொப்புக்கு அனுப்ப நான் விருப்பம் இல்லை என்று தனது எண்ணத்தை திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதை பற்றி பேச வந்தவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டுவிட்டது. வந்த ஏனைய இருவரும் தாம் பேச வந்த விடயத்தை தொடர்ந்தும் பேச முடியாமல் நாட்டின் நடப்பு விடயங்களை பற்றி சற்று கதைத்துவிட்டு ஃபாத்திமா கொண்டு வந்த தேநீரையும் அறிந்துவிட்டு விடை பெற்று சென்று விட்டார்கள். ஃபாத்திமாவும் தாயும் நடப்பு விடயங்களை அவதானித்த பின் தமது எண்ணம் இனிமேல் சரிப்பட்டு வராது என்று புரிந்து கொண்டவர்களாக அன்றைய இராக்கடமைகளை செய்து முடித்துவிட்டு தூங்க சென்றார்கள். அமைதியாக கட்டிலில் வந்து சாய்ந்த ஃபாத்திமாவிடம் அவர் கணவர், இந்த பாருங்க ஃபாத்திமா, இனிமேல் அரசாங்க தொழில் வாய்ப்பு அது இது என்று என்கிட்ட பேச வரவானா. அப்படி பேச முன்வந்தா நடக்கிறதே வேற என்று திட்டவட்டமாக தனது முடிவை கூறிவிட்டார். அன்று இரவு முழுவதும் தந்தை அவளுக்கு சொன்ன உபதேசங்களும் அவர் அவளை பற்றி கண்ட கனவுகளும் தனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் ஃபாத்திமா வழிகாட்டல் மைய வளவாளர்கள் சொன்ன கதைகள் தந்த உபதேசங்கள் எல்லாம் ஃபாத்திமாவின் எண்ண ஓட்டத்தில் அலைமோதிக் கொண்டிருந்தன. அவளை அறியாமலேயே அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. தலையணை மட்டும் அறிந்த கதையாயிற்று. தஹஜத் நேரம் வந்ததும் தக்பீர் கட்டிய நேரத்திலிருந்தே தேம்பி தேம்பி அழுது தனது மனக்குமுறல்களையும் குழப்பங்களையும் அல்லாஹ்விடம் பறைசாற்றினாள். தஹஜத் நேரத்தில் உன்னிடம் கையேந்தியவர்களை நீ வெறும் கையாக திருப்பி அனுப்ப மாட்டாய் என்று எனக்கு உறுதியளித்துள்ளாய். எனது இந்த மனக்குமல்களை உன்னிடமே முன்வைக்கின்றேன். யா அல்லாஹ், நீயே எனக்கு தீர்வை தருவாயாக என்று நீண்ட நேரம் துஆ கேட்ட அவள் தொழுகையை முடிந்தும் முசல்லாவிலேயே அமர்ந்து தொடர்ந்தும் துஆவிலேயே ஈடுபட்டாள். அல்லாஹு அக்பர்.
சுபஹு அதான் ஒலித்தவுடன் தொழுகையை முடித்துவிட்டு அன்றாட கடமைகளில் தன்னை ஈடுபடுத்தினாள். ஃபாத்திமாவின் அடுத்த வந்த காலங்கள் கிட்டத்தட்ட இம்மாதிரியே கடந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது தான் கற்ற தன்னை உருவாக்கிய ஃபாத்திமா வழிகாட்டல் மைய கல்லூரிக்கு சென்று தான் நடமாடிய அனைத்து இடங்களையும் தரிசித்து தனக்கு கற்பித்த ஆசிரியர்களை அதிபரை ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் என்னும் பேரவா கொண்டாலும் தனது கணவனோடு இது பற்றி கூறி வீண் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள விரும்பாததால் தன் ஆசைகளை தன் உள்ளத்திலேயே போட்டு அடக்கிக் கொண்டாள். இவ்வாறு ஒரு நாள் மாலை வேளையில் தன் தாயை சந்திக்க வந்த தாயின் நண்பி ஒருவர் ஃபாத்திமாவை பார்த்து, ஃபாத்திமா, உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களாமே, இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு யார் பிரின்சிபலா வருவாங்களோ என்று ஊர்ல பேசிக்கொள்றாங்க, உங்களுக்கு இது பத்தி எதுவும் தெரியுமா புள்ள என்று கேட்டார். இந்த செய்தியால் சற்று திக்குமுக்காடி போனாள் ஃபாத்திமா. ஆனால் பாடசாலைக்கு செல்லவோ அதிபரை சந்திக்கவோ தன்னால் முடியாத தனது இயலாமையை நினைத்து வருத்தப்படுவதை விட வேறு வழியில்லை என்று ஃபாத்திமா தன்னை தானே நொந்து கொண்டாள். இப்படியே ஒரு சில மாதங்கள் உருண்டோடின. அன்றைய நாள் ஒரு வெள்ளிக்கிழமை. தனது கணவர் ஜும்மாவுக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்த ஃபாத்திமா முன்னால் அழைப்பு மணி ஓசை கேட்டு வெளியே சென்று பார்த்தாள். அங்கே தபால்காரர் ஃபாத்திமாவின் பெயருக்கு வந்த கடிதம் ஒன்றை நீட்டவே ஓடிச் சென்று அதை எடுத்து வந்து சமையலறை மறைவிலிருந்து அவசர அவசரமாக அதை பிரித்து பார்த்தாள். கடிதத்தை வாசித்த ஃபாத்திமாவுக்கோ அழுவதா சந்தோஷப்பட்டு குதூகலிப்பதா என்று இரண்டும் கெட்ட நிலை. குளியல் அறையில் இருந்த ஃபாத்திமாவின் கணவர் ஃபாத்திமாவை சத்தமாக அழைத்தவராக, என்ற டவலையும் பள்ளிக்கு போறதுக்கான உடுப்பையும் கொண்டு வாங்களேன் என வேண்டி நின்றார். திடுக்கிட்ட ஃபாத்திமா கையில் இருந்த கடிதத்தை அவசரமாக ராக்கியின் அடியில் ஒளித்துவிட்டு ஓடிச் சென்று கணவரின் தேவைகளை நிறைவேற்றினாள். கணவர் ஜும்மாவுக்கு செல்வதற்காக வெளியில் இறங்கி சென்று விட்டார். அதுவரை நடந்த விடயங்களை ஒவ்வொன்றையும் அறியாத தாயிடம் சொல்லி ஓவென்று அழுதாள் ஃபாத்திமா. அழுவாது மகளே, ஒரு நாளும் அல்ல அவளை கைவிட மாட்டான், பொறுமையாவே இரு. உன்னை மனக்கவலை எல்லாத்தையும் அல்லா கிட்ட மட்டுமே பாரம் சாட்டு, அவன் கிட்ட கையேந்தினவங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்று கூறினார் ஃபாத்திமாவின் தாய். உடனடியாக 2 ரக்காத் தொழுவதற்காக உடு செய்ய சென்றாள் ஃபாத்திமா. அன்று ஜும்மாவிற்கு பிறகு பள்ளிவாயில் வெளிமொன்றில் சுமார் 15-20 பேரை கொண்ட ஒரு முக்கியஸ்தர் குழு ஒன்று சேர்ந்தது. அவர்கள் ஃபாத்திமாவின் கணவரை சந்தித்து பேசலாயினர். அதில் வந்த ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஃபாத்திமாவின் கணவரை பார்த்து சலாம் கூறியவராக, இன்னைக்கு எங்களோட ஊரோட மெயின் டாபிக்கே நீங்களும் உங்களோட வைஃபும் தான், இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்று கேட்டார். ஃபாத்திமாவின் கணவரோ சற்று வியந்தவராக, இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாதே, நான் ஒன்றும் கேள்விப்படவில்லையே என்று கூறினார். சபையில் இருந்த அனைவரும் கோரசாக சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். தொடர்ந்தும் பேசிய பட்டதாரி ஆசிரியர், இங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறவங்களை பார்க்கும் போதே நாங்க பேச வந்த விஷயத்தில முக்கியத்துவத்தையும் ஆழாகலத்தையும் நீங்க விளங்கி இருப்பீங்க. இது எங்களோட ஊர் எதிர்காலம் பற்றியது. எங்களோட ஊர் பெண் பிள்ளைகளோட கண்ணியம் சார்ந்தது. கடந்த காலத்துல எங்களோட ஊர் சமூகத்தை தூக்கி நிறுத்தின ஒரு தூண் சார்ந்தது. இது உங்க பிரச்சனை மட்டுமல்ல, எங்களோட முழு மொத்த ஊரின் பிரச்சனையும். சோ நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து உங்கள்ட்ட முன்வைக்கிற கோரிக்கைய நீங்க உளமாற விரும்பாட்டிலும் ஊர் நலனுக்காகவும் எங்களோட சமூக இருப்புக்காகவும் விருப்பப்பட வேண்டியது உங்க மீது அல்லாஹ் சுமத்திய அமானிதம் என்று மிக நீளமாக பீடிகை போட்டுக் கொண்டிருந்தார். குழப்பத்தின் உச்சிக்கே சென்ற ஃபாத்திமாவின் கணவர், இவ்வளவு பெரிய வேண்டுகோள நீங்க எல்லாரும் சேர்ந்து முன்வைக்கிறதா, நான் என் சுயநலத்துக்காக அதை நிராகரிக்க மாட்டேன், அவசரமா விஷயத்த சொல்லுங்க என்று தயக்கத்துடன் கூறினார். அத்துடன் பள்ளி முஅல்லிம் அவர்கள் பக்குவமாக விடயத்தை முன்வைக்க தொடங்கினார். அதுதான், உங்க வைஃப் ஃபாத்திமா பிரின்சிபல் போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் ஆகியிருக்கிறாங்களாமே, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கி. இதுல என்ன விசேஷம் என்றா, நடந்த SLES எக்ஸாம்ல உங்களோட வைஃப் ஃபாத்திமா தான் முதல் தரத்துல சித்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப வேக்கண்டா இருக்கிற லேடிஸ் காலேஜ்க்கே பிரின்சிபலாவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிற எங்கள் சமூகத்துக்கு கை கொடுக்க முன்வர வேணும் என்று கூற உடனே கலங்கி போனார் ஃபாத்திமாவின் கணவர். அல்லாவே, நிச்சயமா உங்களோட வேண்டுதலை நான் மறுக்க மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா வந்து என்னோட இதை பத்தி பேசினதுக்கு. உடனே நான் ஃபாத்திமாவை சந்திச்சு இதை பத்தி பேசணும் என்று கூறிவிட்டு வீடு நோக்கி விரைந்தார் ஃபாத்திமாவின் கணவர். அவசர அவசரமாக வந்து ஃபாத்திமாவின் கணவர் சத்தமாக ஃபாத்திமாவை அழைத்தபடி சலாம் கூறி வீட்டிற்குள் நுழைந்தார். ஃபாத்திமாவோ கணவரின் பதட்டத்தை கண்டு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டது என்று பதட்டத்துடன் வாசலுக்கு வந்தாள். உங்களுக்கு ஏதோ பிரின்சிபல் போஸ்ட் கிடைச்சிருக்காமே, என்னைய பள்ளியில சூழ்ந்து கொண்டு இதை பத்தி சொன்னாங்க என்று நடந்த விடயத்தை கூற முற்பட்ட போது,
அல்லாஹ்வே, இல்லைங்க இல்லைங்க, இது எங்களோட வெட்டிங்க்கு முன்னுக்கு நான் செஞ்ச ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ். உங்களோட வார்த்தையை மீறி நான் எதுவுமே செய்யவும் மாட்டேன். உங்களோட பேச்சை மீறி நான் எதுக்குமே போக மாட்டேன் என்று தனது கணவனை கெஞ்சியவளாக பயந்து போய் தன் மனநிலையை வெளிப்படுத்தினாள். கணவரோ பாத்திமாவை கட்டி அணைத்தவராக கண்ணீர் மல்க, இல்லம்மா, எந்த தலைக்கணத்தால எனக்கு இருந்த பெருமையையும் ஆணாதிக்க சிந்தனையும் தகர்த்தெறிஞ்சிட்டு உங்களோட லட்சியத்தில் நீங்க வெண்டுட்டீங்க. என் கண்களை திறந்து பார்க்க வச்சுட்டீங்க. நிச்சயமாக நீங்கத்தான் அந்த போஸ்டுக்கு போகணும். இப்படிப்பட்ட பெரிய திறமைசாலிய வீட்டுக்குள்ள அடக்கி வச்சு அகப்பைக்கும் அடுப்பங்கரைக்கும் லிமிட் பண்ணிட்டேனே. நிச்சயமாக நீங்க என்னைய மன்னிக்கும் வர இந்த ரப்பும் என்னைய மன்னிக்க மாட்டான் என்று கூற, பாத்திமாவோ நடப்பது கனவா நனவா என்று உணர முடியாமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தாள். நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த பாத்திமாவின் தாய் வாசல் வழியை எட்டி பார்த்தவளாக, மகா பாத்திமா, முன்னுக்கு யாரெல்லாம் வாரங்கன்னு பாருங்க என்றார் கண்களில் ஆனந்த கண்ணீருடன். அங்கே வாசலை திறந்து உள்ளே வந்து கொண்டிருந்தார் பாத்திமா மகளிர் கல்லூரியின் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபரும் ஊர் தலைமைகளும். அவளை போன்ற இன்னும் பல பாத்திமாக்களுக்கு வழிகாட்ட புதியதொரு பாதையில் அடியெடுத்து வைக்கிறாள் பாத்திமா. கதை கூறுபவராக வந்த ஷிஃபா முசமில் அவர்களுக்கும், பாத்திமாவுக்காக குரல் கொடுத்த செல்வி ஜெய்டம் முஷத்திக் அவர்களுக்கும், தாயாக பாத்திரமேற்ற செல்வி சாரா அமீன் அவர்களுக்கும், மேலும் இக்கதையை நயம்பட எழுதிய கதையாசிரியர் ஓய்வு பெற்ற அதிபர் பாத்திமா வழிகாட்டல் மையத்தின் பணிப்பாளர் ஜனாப் முசமில் ஆசிரியர் அவர்களுக்கும் எமது நன்றிகள். பிரபல இஸ்லாமிய அழைப்பாளரான பக்தாத்தை பிறப்பிடமாக கொண்ட தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்ற அல் ஹாஃபிலா அல் ஆலிமா, பெண் நோயியல் மற்றும் மகப்பேற்று மருத்துவ நிபுணருமான பன்முக ஆளுமை கொண்ட டாக்டர் ஹைஃபா யூனிஸ் அவர்களை உரையாற்றுவதற்காக அழைக்கிறேன். Jazakallah khairan sister. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am very happy to be here in this program. Alhamdulillahi Rabbil Alameen. I am Dr. Haifa Yunis. ஈராக் நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க நகரமான பக்தாத் தான் என்ற பூர்வீகம். இப்ப அமெரிக்கால வசித்து வருகிறேன். என் குடும்பம் மார்க்கம் பற்று மிக்க, பண்பாடு நிறைந்த, கல்வியை மிக உயர்ந்ததாக மதிக்கிற குடும்பம். என் தாயார் சிறந்த கல்வி பின்னணியில தொழில் புரியும் ஒத்தராக காணப்பட்டாங்க. இதனால அவங்களுக்கு சமூகத்துல நிறைய பொறுப்புகள் காணப்பட்டுச்சு. இருப்பினும் அவங்க எப்போதும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் முதலிடம் கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷனாக இருந்துச்சு. When I was studying, war started in Iraq. That war environment turned my life upside down. It was a life or death situation. This became a turning point in my life. In this situation, I turned to Allah a lot. My mother, who was always a side support to me, passed away in this time period. Then, as per Allah's plan, we left the country. That's when I came to England to continue my upper studies. There, I became a specialist in obstetrician and gynecologist. தாயின் மரணம், தனியான பயணம் போன்றவை அல்லாஹ்வுடனான தொடர்புகள் குறித்து என்னை இன்னும் சிந்திக்க வைத்தது. இவை மார்க்கத்துடனான என்ற தொடர்புகளுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக அமைந்தது. என்னைய துரத்தி கொண்டே இருந்த மார்க்கம் பற்றிய தேடல் காரணமாக சவுதி அரேபியாவின் மக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஷரியா பிரிவில் I was graduated. Also, ஜித்தாவுல அல் ஹுதா குர்ஆன் மெமரைசேஷன் ஸ்கூல்ல முழு குர்ஆனையும் மனனம் செய்தேன். குர்ஆன் மனனம் செய்ததன் மூலம் அல்லாஹ்வின் அருளையும் பரக்கத்தையும் உணர்ந்தேன். இங்கு பரக்கத் என்று நான் குறிப்பிட்டது செழிப்பு மிக்க வாழ்க்கை இல்ல. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு விலை மதிக்க முடியாத சொத்தாக அமையக்கூடிய உள்ளார்ந்த அமைதியையும் சாந்தியையும் உணர்தல். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் மனனம் செய்ததன் மூலம் நான் அதை அனுபவிக்கிறேன். எனவே அன்று தொடங்கிய சரியான திசையை நோக்கிய இந்த தேடல் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை கற்றும் கற்பித்தும், குறிப்பாக பெண்களது இஸ்லாமிய அறிவை வலுவூட்டும் விடயங்கள்ல சளைக்காமல் செய்து கொண்டிருப்பதற்கு உத்வேகம் அளிக்கிறது. இஸ்லாமிய அறிவின் ஒளியை பெண்களது இதயங்களுக்கும் இல்லங்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு ஜன்னா என்ற பெயர்ல ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவியிருக்கிறேன். அது ஆன்லைன்லயும் நேரடியாகவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது.
ஜன்னா இன்ஸ்டிடியூட் என்ற பேர்ல சமூக வலைத்தளங்கள்லயும் எங்களோட நிகழ்ச்சிகள் அரங்கேறுது. உலகத்துல எங்கிருந்தும் எங்களோட நிகழ்ச்சிகளை பெண்களுக்கு பார்வையிட்டு பிரயோசனம் அடைய முடியும். எல்லாரும் எனக்கிட்ட அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின் தான், நீங்க உங்களோட லைஃப்ல வெவ்வேறு விதமான பாத்திரங்களை எவ்வாறு வகிக்கிறீங்க என்று. அல்ஹம்துலில்லா, இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்வை தான் தேங்க் பண்ணணும். என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா காலையில நான் ஒரு டாக்டர் என்ற பாத்திரத்தை ஏற்கிறேன், பின்னர் ஜன்னா இன்ஸ்டிடியூட்டின் டிரெக்டராக, பின் இல்மை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக, குர்ஆனின் மாணவியாக, குடும்ப தலைவியாக என பல பாத்திரங்களை ஏற்கிறேன். நாங்க மனிதன் என்ற பாத்திரத்தை தான் முதல்ல ஏற்க வேணும். இவை எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வின் அடிமை என்பதை நாங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்க ஒவ்வொரு பாத்திரமாக எங்களை நோக்காம எல்லா பாத்திரத்திலையும் நாங்க அல்லாஹ்வின் அடிமை என்று நோக்க வேணும். உதாரணமாக, இறைவன் என்னைய வைத்தியராக இந்த நேரத்துல வைக்கிறான் என்றா, ஒரு வைத்தியராக நாங்க எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பதை சிந்திக்க வேணும். ஒரு வைத்தியராக எவ்வாறு நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன் என்பதை சிந்திக்க வேணும். இங்கு நான் செய்யறது ஒரு வைத்தியராக நோயாளிகளை பரிசோதிப்பது. ஆனாலும் என் ஃபோக்கஸ் அல்லாஹ்வாக இருக்க வேணும். இதே போல எல்லா பாத்திரங்கள்லையும் அல்லாஹ் ஃபோக்கஸாக இருக்க வேணும். அதே போன்று எல்லா பாத்திரங்கள்லையும் நான் எப்படி மேனேஜ் பண்றேன் என்பது எனக்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுகின்ற இன்னொரு கேள்வி. பல பாத்திரங்களை ஏற்று நடக்கும் போது வாழ்க்கை ஒரு விதமான கடினமாக மாறுகிறதே என வினவுறாங்க. நான் இந்த இடத்துல இப்னு அத்தா அல் இஸ்கந்தரி ரஹிமத்துல்லா அவர்கள்ட கூற்ற நினைவு கூறுகின்றேன். அல்லாஹ் நீங்கள் எங்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அங்கு எழுந்து நில்லுங்கள், அல்லது அல்லாஹ் எங்கு உங்களை எழ வைக்கின்றானோ அங்கு எழுந்து நில்லுங்கள். இது உண்மையில ஆழமான கருத்துள்ள ஒரு கூற்று. As a mother, as a daughter and as a wife என்ற பல பாத்திரங்கள். அதே போல நான் அல்லாஹ் விரும்பும்வாறு செயற்பட வேணும், நான் என்னைய கவனிக்க வேணும், படிக்க வேணும், பிறரை கவனிக்க வேணும் என்ற விடயங்களை எண்ணிக்கையில பார்த்தால் there will be a long list. இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒருவித பாரமாக மாறுது. இந்த இலக்கங்களை விட்டு இந்த நொடியில அல்லாஹ் எங்க எங்களை வச்சிக்கிறானோ அந்த நிலையில எங்களோட எனர்ஜிக்கு ஏற்ப அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது தான் எங்களோட வேலை என்பதை கூறிக்கொண்டு சிறிய வாய்ப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்ப்பளித்த அல்லாஹ்வை புகழ்ந்தவளாய் உங்கள் கலையகத்துக்கும் நன்றி கூறியவளாய் விடை பெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ ஹைரல் ஜஸா ஃபித்தாரி. ஆம், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குறுகிய நேரத்தில் காத்திரமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அல் ஹாஃபிலா அல் ஆலிமா டாக்டர் ஹைஃபா யூனிஸ் அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். மென்மேலும் அவருக்கு பணி சிறக்க உளமாற பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பன்முக ஆளுமை கொண்ட டாக்டர் ஹைஃபா யூனிஸ் அவர்கள் கடந்த வருடம் காசா போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஒரு கிழமைக்கு மருத்துவ சேவை வழங்குவதற்காக காசாவிற்கு சென்று வந்தார். இவர் இலவசமாக செய்த இந்த மனிதாபிமான செயலை இவ்விடத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆம் நேயர்களே, இப்பாத்திரத்தை ஏற்று இங்கு கலந்து சிறப்பித்தது சகோதரி அமானி ஜிஹான். இன்று எமது தியாக திருநாள், ஹஜ் பெருநாள். ஹஜ் எமது இறுதி கடமை. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத் என 4 கடமைகளையும் சேர்த்து ஹஜ்ஜையும் உரிய தகுதிகள் உடையோர் செய்வது எத்தகைய பயன்மிக்கது என்பதை குர்ஆன் சுன்னாவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதை பல தடவைகள் செவியேற்றிருக்கிறோம். இன்று சற்று வித்தியாசமானதொரு கண்ணோட்டத்தில் அவற்றை நோக்குவோம். சகோதரிகளே, இதோ உங்களுக்கான வாய்ப்பு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. உலகில் தனது பிரதிநிதியாக மனிதனை படைத்த அல்லாஹ் அவனுக்கு பயன் தரும் விதமாக பல அறிவியல் உண்மைகள் பொதிந்த நிலையிலேயே 50 கடமைகளை வகுத்துள்ளான். ஒரு முஃமினை ஆன்மீகம், உள்ளம், உடல் மற்றும் பொருளாதார தூய்மை பேணுவதற்காக இஸ்லாம் 5 கடமைகளை முஸ்லிம்களாகி எம்மீது விதித்துள்ளது. வளமையாக 5 கடமைகளையும் ஹதீஸ், குர்ஆன் வசனங்களின் ஊடாக அறிந்து கொண்ட நாம் இன்று சற்று வித்தியாசமாக ஓர் அறிவியல் கண்ணோட்டத்தில் அதனை நோக்குவோம். ஆம், இன்று இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கும் நாம் பதுலை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் மாணவிகளான ரிஸ்னா அஷ்ரப், ஷஃப்னா இஃப்திகார், உமாமா முனவர், அஃப்ரா மும்தாஸ், அக்ஷா முசைப்,
ரீமா நசர் மற்றும் ஐனா அர்ஷத். ஆம், முதலாவது கடமையான கலிமா. இதுதான் முஸ்லிம் என்பதற்கான தகுதியை பெறும் கடமை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இது நாம் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதற்கான சான்று. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை. ஏன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை? ஆமக்ஷா, இது எம்மில் பல பேருக்கு தெரியாத விடயமாயிற்றே. எம் வீட்டில் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாமும் சொல்கிறோம். ஆம், இதன் விளக்கம் என்னவென்றால், அவன் ஒருவனாக இருப்பதனாலேயே சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருக்கிறான். நாம் எமது வரலாறுகளை சற்று பார்ப்போமா? ஒரு நாட்டில் 2 இளவரசர்கள் வாரிசாக இருந்தால் அந்நாட்டின் உள்நாட்டு பூசல்கள் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்துள்ளமை நாம் இந்த வரலாறுகளில் காணக்கூடியதாக உள்ளது. பூமியின் ஒரு சிறு பகுதியான நிலத்துண்டுக்கே இந்த கதியென்றால், ஒரு சீரான போக்கில் மாறாத இயக்கத்தில் சிறப்பாக பரிபாலிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு 2 பொறுப்பாளர்கள் இருந்தால் இவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்குமா இந்த பிரபஞ்சம்? இந்த சிம்பிள் விளக்கத்தின் மூலம் இறைவன் ஒருவன் என்பதை எம்மால் அறிய முடியுமாக இருக்கிறது. ஆம், உண்மை. இன்னும் இறைவன் இருக்கிறான் எனும் கொள்கை மனிதனிடம் இருப்பதால் தான் அவன் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஐனா, சிறு வயதில் பெற்றோரால் தண்டிக்கப்படுவோம் அல்லது பாடசாலையில் ஆசிரியரால் தண்டிக்கப்படுவோம் போன்ற அச்சங்களால் நாம் தவறுகளை செய்யாமல் கட்டுப்பாடாக இருப்பதில்லையா? அதே சமயம் அவர்களின் கண்மறைவில் சில தவறுகளை செய்யாமலும் இல்லை. இவ்வாறுதான் சிறுவயதில் யாரும் பார்க்காத போதும் கூட அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு வெகுமானமாக சுவனமும், பாவக்காரியங்களை செய்தால் நரகத்தில் தண்டிக்கப்படுவோம் எனும் நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கும் போது ஒரு சிறந்த நல்லொழுக்கமுள்ள சமுதாயம் உருவாக்கப்படுகின்றது. இதைதான் கலிமாவின் மூலம் நிலைநிறுத்துகின்றோம். ஆம் சகோதரிகளே, அடுத்த கடமையான தொழுகையை நோக்குவோம். தொழுகை மானக்கேடான விடயங்களை விட்டும் மனிதனை பாதுகாக்கும் என்பதை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்ற வசனத்தின் ஊடாக சுவனத்தின் திறவுகோலான தொழுகையை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். சக்கரம் போல ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கை ஓட்டத்தில் தியானம் ஒரு அமைதியை தருகிறது. அத்தகைய தியானம் தான் எமது தொழுகை. ஐவேளை தொழுகையுடனும் சுன்னத்துகளும் சேர ஒரு மனிதன் அவனது ஓட்டத்தை சற்று நிறுத்திவிட்டு தன் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தும் சில நொடிகளாக தொழுகை நேரம் அமைகின்றது. தொழுகை மானக்கேடான விடயங்களை விட்டும் மனிதனை பாதுகாக்கும் என்பதை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்ற வசனத்தின் ஊடாக சுவனத்தின் திறவுகோலான தொழுகையை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். சக்கரம் போல ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கை ஓட்டத்தில் தியானம் ஒரு அமைதியை தருகிறது. அத்தகைய தியானம் தான் எமது தொழுகை. ஐவேளை தொழுகையுடனும் சுன்னத்துகளும் சேர ஒரு மனிதன் அவனது ஓட்டத்தை சற்று நிறுத்திவிட்டு தன் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தும் சில நொடிகளாக தொழுகை நேரம் அமைகின்றது. அஃப்ரா அறிவியல் இதனை மேலும் விளக்கப்படுத்துகிறது. தொழுகையின் ஒவ்வொரு நிலையையும் நிறைவு செய்யும் போது தற்கால மனிதனின் ஆரோக்கியத்தின் பெரிய சவாலான குருதி அமுக்கம் சீர் செய்யப்படுகிறது. தொழுகையில் ருக்குவின் போது உடலின் மேல்பாகத்திற்கும் நடுஇருப்பின் போது உடலின் கீழ்ப்பகுதிக்குமாக குருதி சீராக பாய்ச்சப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அத்தஹியாத்தின் போது ஈரலின் தொழிற்பாடு ஊக்குவிக்கப்பட்டு சமிப்பாட்டு தொகுதியை தளர்த்தி சீர் செய்கின்றது. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலாக்ஸ் செய்யப்படுகின்றது. சுஜூத், ருக்கு போன்ற நிலைகளில் மூட்டு பகுதிகளில் தொழிற்பாடு ஊக்குவிக்கப்பட்டு மூட்டுகளுக்கான ஒரு உடற்பயிற்சியாக அமைகின்றது. இன்னும் இந்நிலைகளில் ஸ்பைனல் கோட் மற்றும் இடுப்பு பகுதிகளில் உள்ள நோவுகளை இனங்காணவும் அப்பகுதியில் உள்ள மசில்ஸ்களையும் தளர்த்தி விடுகின்றது. ஆக தொழுகையானது பிசிக்கல் மற்றும் சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸாக அமைகிறது. அடுத்து நோன்பினூடாக ஒரு மனிதன் பிறர் துன்பம் அறிதல், உணவை தியாகம் செய்து பசியை சகித்துக் கொள்ளல், நோன்பின் முடிவில் தன் உற்றார் உறவினர்கள் சூழ தான் உண்டு மகிழ்வதைப் போல ஒரு வறிய குடும்பமும் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக ஃபித்ராவை கொடுத்தல் போன்ற நற்காரியங்களை செய்து குர்ஆனையும் ஓதி தனக்கான பரீட்சையை வெற்றிகரமாக ரமதானில் முடிக்கிறான். இது நோன்பின் நேரடியான நோக்கம். இதில் எப்படி அறிவியல் அடங்கும்? ஆம்,
நோன்பானது மூளையில் பிரெயின் டிரைவ் நியூரோஃபெக்டர்ஸின் அளவை அதிகரித்து நினைவாற்றலை மேம்பட செய்யும். மேலும் என்டிஸ்ட்ரஸ் ஹோமோன்களை அதிகரித்து மனச்சோர்வை குறைக்கின்றது. அத்தோடு இம்யூனிட்டி சிஸ்டத்தை வலுப்படுத்துதல், இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றுதல் போன்றனவும் இப்பட்டியலில் அடங்கும். மனித உடல் விந்தையானது தெரியுமா? இந்த விந்தைக்குள் பசித்திருக்கும் ஒரு மனிதனின் உடற்கலங்கள் பழைய கலங்களை உட்கொள்வதன் மூலம் தனக்கான போசனைகளை பெற்றுக்கொள்கின்றன. இதனால் பழைய கலங்கள் அழிக்கப்பட்டு புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இச்செயன்முறையே நோன்பின் மூலம் மனித உடலில் நடைபெறுகிறது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விந்தை! சப்னா, நவீன காலத்தில் வெயிட் லாஸ்னுக்கான ஃபேமஸான செயல்முறை தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதில் ஒரு மனிதன் உணவு உண்ணும் நேரத்தையும் ஃபாஸ்டிங் செய்யும் நேரத்தையும் சுழற்சி முறையில் செயற்படுத்த வேண்டும். என்ன உண்ணுகிறோம் என்பது இதில் பொருட்படுத்தக்கூடாது. இதைத்தான் முஸ்லிம்கள் எமது மொழியில் நோன்பிருத்தல் என்கிறோம். ஆக நவநாகரிகத்திலும் இஸ்லாம் இல்லையா? இனி ஜகாத்தை நோக்குவோம். ஜகாத் என்றால் வளர்ச்சி, அபிவிருத்தி, புனிதத்தன்மை, அருட்கொடை, இன்னும் ஒழுங்குமுறை என்றெல்லாம் பொருள் உள்ளதல்லவா? இஸ்லாத்தின் 4வது கடமையான இதில் எப்படிப்பட்ட அறிவியல் புதைந்திருக்க முடியும்? ஐனா, அதை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுலஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். சூரா அல்-பக்ரா 261வது வசனம். அல்லாஹ் இவ்வசனத்தின் ஊடாக அவனுக்காக செலவு செய்யும் செல்வத்துக்கான சிறப்பை எவ்வளவு அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறான். அவனுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய செல்வத்தின் பெருக்கத்தை நெற்கதிர்களுக்கு ஒப்பாக்கி பேசுகிறான். அதாவது ஒரு நெல்மணியில் இருந்து வளரும் நெட்டாவத்தில் 7 கிரைன் ஹெடஸ் உருவாகும். அதாவது 7 துணை அச்சுக்கள் உருவாகும். அந்த ஒவ்வொரு துணை அச்சிலும் நூற்றுக்கணக்கான நெல்மணிகள் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகின்றன. இவ்வாறே நாம் அல்லாஹ்வுக்காக செலவிடும் ஒரு சிறு பகுதி செல்வத்தையும் அல்லாஹ் எமக்கு பன்மடங்காக்கி தருகிறான் என்று விளக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ், எத்தனை நயங்களையும் ஆழமான கருத்தையும் புதைத்துள்ளது இந்த குர்ஆன் வசனம். இதே போல எமது செல்வமும் பன்மடங்காக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஃப்ரா, இதன் சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதன் தான் ஒரு வருமான வழியை ஆரம்பித்தவுடனே ஜகாத்தை கொடுக்க தேவையில்லை. வியாபாரத்தை ஆரம்பித்து அதில் குறிப்பிடப்படும் வகையில் லாபத்தை சம்பாதித்து அந்த லாபத்தை குறிப்பிட்ட ஒரு காலம் வரை தொடர்ச்சியாக கிடைத்தால் மட்டும்தான் ஜகாத் கடமையாகின்றது. அதுவும் அந்த ஜகாத்தை குறிப்பிட்ட அந்த 8 பிரிவினர்களுக்கு மாத்திரம் கொடுக்க முடியும். ஆம் சகோதரி, அல்லாஹ் இதனூடாக என்ன கூற வருகிறான் என்றால், உன்னிடம் உள்ள செல்வம் எல்லாவற்றையும் வாரி கொடுத்துவிடு என்று மனிதனிடம் கூறவில்லை. அது மட்டுமில்லாமல் வசதி வாய்ப்புகள் உள்ள ஒருவர் ஜக்காத் பெற தகுதியுடையோரின் பட்டியலில் இடம் பெறவும் மாட்டார். தேவை உடையவர்களுக்கு மட்டும்தான் ஜக்காத் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் ஒரு அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையாக ஜக்காத் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த நாட்டின் வறுமை, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் போன்ற சமூகத்தின் இன்னும் பல சிக்கல்களுக்கு தீர்வாக அமையும். இந்த ஜகாத் இஸ்லாம் கூறிய சரியான முறையில் சரியான வரைமுறைகள் பேணி கொடுக்கப்பட்டால் சமூக ஏற்றத்தாழ்வு குறிப்பிட்ட அளவு குறையும். சுருக்கமாக சொன்னால், பிச்சைக்காரர்கள் என்ற ஒரு வர்க்கமே இருக்க மாட்டார்கள். ஜகாத் கொடுக்கும் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக மாற்றுது தெரியுமா? அவன் பொருளாதாரத்துல சிறந்த முகாமைத்துவன் உள்ளவனாக மாறுவான். இன்னும் பேராசை அற்றவனாக உருவெடுப்பான். கொடுப்பதில் உள்ள மன நிம்மதியை அவன் ஒரு முறை சுவைத்து விட்டால் பின்பு அந்த போதை அவனை சொத்துக்களை பதுக்க விடாது. இன்னும் உலகிலேயே மனிதர் உள்ளத்தில் ஒருபடி உயர்ந்த செல்வந்தனாகுவான். வறியவர்களை தேர்ந்தெடுத்து ரகசியமாக புகழாரம் பாடாமல் கொடுக்கும் போது அவர்களின் நிலையை இழிவாக எண்ணாமல் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்கிறான். இனி இன்றைய சிறப்பம்சத்தை நோக்குவோம். அதுதான் ஹஜ். இது தனக்கென சில சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. ஏனைய கடமைகள் ஒரு மனிதனால் வலிமையாக செய்யப்பட வேண்டியவை. ஆனால் ஹஜ் ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை மட்டுமே கடமை. அதுவும் எல்லோரும் இல்லை. முன்பு சொன்ன 4 கடமைகளையும் செய்து ஏனைய பொறுப்புகளையும் நிவர்த்தி செய்து இன்னமும் எமக்கு செல்வம் மிச்சம் இருந்தால்தான் ஹஜ் செய்யலாம். கடனெடுத்து ஹஜ் செய்ய எமக்கு ஒருபோதும் அனுமதி இல்லை. ஓகே ஐனா, இது ஏன் கடைசி கடமையாக உள்ளது?
மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் அல்லாஹ்விலே நாம் தங்கி வாழ்கிறோம் என்பதையும் மரணம் எம் வாழ்வின் ஆரம்பம் என்பதையும் உணர்வதற்காகவே ஹஜ் இறுதிக் கடமையாகிறது. சிலர் இதை முதுமையிலும் சிலர் இளமையிலும் இந்த கடமையை முடிக்க, இன்னும் சிலர் அதன் சுவையை அறியாமலேயே இறையடி சேர்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணியும் ஒருவர் தான் அன்று வரை வாழ்ந்த வாழ்க்கை முறை, தனது அன்பான உறவுகள், தான் உழைத்து சேர்த்த செல்வம், பட்டம், புகழ் எல்லாவற்றையும் இழக்க துணிந்துவிட்டான். அது மட்டுமல்லாமல் இஹ்ராம் மனிதனின் இறுதி ஆடையான கஃனை பிரதிபலிப்பதாக அமைகின்றது. ஆம் சகோதரி, நிச்சயமாக. இன்னும் ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு முன் தாம் செய்த தவறுகளை மன்னிக்குமாறு தமது உற்றார், உறவினர், நண்பர்களிடம் சென்று முசாபஹா செய்து பணிவாக கேட்கும் போது அந்த மனிதனின் தற்பெருமை, அதாவது ஈகோ, அங்கு முழுமையாக தகர்த்தெறியப்படுகிறது. அடுத்து ஹஜ்ஜில் அதிகமான ஹாஜிகள் திக்ர் செய்த வண்ணம் ஒரு சீரான வழியில் பயணம் செய்வார்கள். இதை தவாப் மற்றும் சாயியுடைய சந்தர்ப்பங்களில் காணலாம். இது விஞ்ஞானத்தின் சர்க்குலர் மோஷன் மற்றும் பெண்டலம் மோஷன் என்பவற்றை ஒத்தது. சூரியனை சுற்றி கோள்கள் சர்க்குலர் மோஷனிலும் துணிக்கைகளில் உள்ள அணுக்கள் பெண்டலம் மோஷனிலும் இயங்குகின்றன. இவை ஒரு நியமித்த பாதையில் பயணிக்கின்றன. எவ்வாறு சடப்பொருட்கள் அல்லாஹ் விதித்த பாதையில் மாற்றங்கள் எதுவுமின்றி சதாவும் அவனை நினைத்து கொண்டு பயணிக்கின்றனவோ அப்படித்தான் ஹாஜிகளும். உலக மோகத்தில் அல்லாஹ் வகுத்த வரையறைகளை மீறி அவனை துதிக்க மறந்த மனிதர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதையில் அல்லாஹ்வை துதிப்பதை தவிர வேறு எண்ணமே இல்லாமல் ஹஜ் செய்கிறார்கள். ஐனா, அதே போல ஹஜ் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு ஸ்கின் டோன்ஸ் உடைய பலவிதமான கல்ச்சர்ஸை கொண்ட வெவ்வேறு மொழிகள் பேசும் கோடிக்கணக்கான ஜீவன்கள் திரண்டு வரும் இபாதத்தே ஹஜ். இங்கு அனைவரின் உள்ளத்திலும் ஒரே குறிக்கோள் தான் வேரூண்டி காணப்படும். இதில் இஸ்லாம் கூறும் ஒற்றுமையே அகிலத்தாருக்கு எடுத்து காட்டுகிறது. உள்ளத்தால் உணர்ந்து இறைவனை மட்டும் நம்பி தன் உடலை வருத்தி அவனுக்காக குர்பான் கொடுத்து தலைமுடி சரித்து தியாகங்கள் செய்யும் போது மனிதன் மனிதனாக பிறந்ததற்கான தன் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறான். இது ஒரு குளோபல் கெதரிங் ஈவென்ட் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. உமாமா, மத்திய கிழக்கு நாடுகளின் வெப்பம் சாதாரணமானதல்ல. பாலைவன வெப்பத்தில் சாதாரணமாக யாரும் இருந்து விட முடியாது. வெப்பம், சன நெருக்கடி, களைப்பு, தாகம் இவை எல்லாவற்றையும் அல்லாஹுவுக்காக மட்டும் சகிப்பவர்கள் ஹஜ்ஜுக்கு முன் லக்ஸரி லைஃப் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். இதன் போது ஒரு மனிதன் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எது நடந்தாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் எனும் அபார நம்பிக்கையையும் வளர்த்து கொள்கிறான். இன்னும் இதை தாண்டி அடுத்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் எனும் போது ஒரு புத்துணர்வு, ஸ்ட்ராங்னஸ் உருவாகிறது. ஹஜ் என்றால் நம் நினைவில் சட்டென பழிச்சிடுவது ஜம்சம் நீர்தான். சுப்ஹானல்லாஹ், எத்தனை மருத்துவங்கள் அந்நீரில்! கால்சியம், மெக்னீசியம் போன்ற மினரல்ஸ் நிறைந்த கார நீராக காணப்படும் இந்த ஜம்சம் உடல் ஆற்றல்களை, அதாவது எனர்ஜி லெவலை அதிகரிக்கவும் ஹெல்தி பவுன்ஸை மெயின்டைன் செய்யவும் உதவும். இதிலுள்ள நேச்சுரல் ஃப்ளோரைட்ஸ் காரணமாக ஆன்டிபாக்டீரியல் ஆகவும் கிருமிநாசினி பண்புகளை கொண்டதாகவும் காணப்படுகிறது. இன்னும் இது உடல் கலங்களால் விரைவாக உறிஞ்சப்படுகிறது. சில ஆய்வுகளின் அடிப்படையில் இது உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸினை குறைக்கின்றது. ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய பயணம் முழுவதும் ஜம்சம் நீரை தான் பருகுவார்கள். ஆக அத்தனை உடல் சோர்வுகளை எளிதாக கடக்க இந்த ஜம்சம் எனும் அருமையான படைப்பு துணை நிற்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் விதித்த ஒவ்வொரு கடமையிலும் எத்தனை அறிவியல்கள் பொதிந்துள்ளன. ஆனால் அல்லாஹ் இதையெல்லாம் செய்தால் மட்டும் சுவனத்தை பெற்றிடலாம் என்று கூறவில்லை. இவற்றின் மகிமையை உணர்ந்து மனதில் பெருமையோ பேராசையோ இல்லாமல் இந்த கடமைகளை நிறைவேற்றினால் மட்டுமே இந்த முழு பயனையும் மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் நூல் முஸ்லிமில் கண்ணியம் எனது கீழாடை, பெருமை என் மேலாடை, இவ்விரண்டில் ஒன்று என்னிடமிருந்து கலற்ற நினைப்பவனை நிச்சயமாக நான் வேதனை செய்வேன் என்று இறைவன் கூறியதாக நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயிலில் 37வது வசனத்தில், நீர் பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம், நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விடவும் முடியாது, மலை உச்சிக்கு உயரவும் முடியாது என்றும் கூறுகிறான். மேலும் சூரா அல் கசஸில், மறுமையின் வீட்டை பூமியில் பெருமையும் விஷமத்தையும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி விடுவோம், ஏனென்றால் முடிவான நட்பாக்கியம் பயபக்தி உடையவர்களுக்குத்தான் என்று கூறுகிறான்.
அறிவியலை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நவீன மனிதனுக்கு படிப்பறிவே இல்லாத அந்த காலத்திலேயே அல்லாஹ் இத்துணை அறிவியல் தத்துவங்கள் நிறைந்த கடமைகளை வாஜிபாக்கியுள்ளான். இவை மறுமைக்காக மட்டுமல்லாமல் இம்மை வாழ்விலும் மனிதனுக்கு பலவிதமான நன்மைகளை அளித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இத்தனை புனிதமான கடமைகள் அனைத்தையும் பெருமையின்றி அல்லாஹ்வுக்காக மட்டும் எனும் தூய்மையான நோக்கில் செய்து ஈருலக வெற்றியை தட்டிச் செல்ல அல்லாஹ் எமக்கு அருள் பாலிக்கட்டும். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். ஆம், இதுதான் நாம். அல்ஹம்துலில்லாஹ். பதுளை நகரில், ஊவாவில் இல்லை, அகில இலங்கையிலும் எம் பெயர் ஒலித்து கடல் தாண்டியும் நாம் சாதனை படைக்க வேண்டும். எம் ரப்பின் முன்னால் சென்று நிற்கும் போது அவன் எமக்கு அளித்த பொறுப்புகளை சரிவர செய்தோம் எனும் திருப்தியில் கம்பீரமாய் நிற்க வேண்டும். வாருங்கள் எம்மோடு கைகோர்க்க. இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு புதுவழி செய்வோம். இந்த நிகழ்வை முழுமையாக ஏற்பாடு செய்து எமது திறமைகளை வெளிக்கொணர வாய்ப்பளித்த பதுளை மாநகரின் பெண்கள் கல்வியின் கலங்கராய் விளக்காக திகழும் ஃபாத்திமா வழிகாட்டல் மைய நிறுவனத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறேன். பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எம்மை பயிற்றுவித்து வழிகாட்டிய மாலிமாக்களான மௌலவியா சாஜிதா ஃபாரூக் சித்திகி அவர்களுக்கும், மாலிமா ஆயிஷா இஸ்லாஹி அவர்களுக்கும், உதவி மாலிமா அசீமா ராபி அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை தொகுத்து நெறியாண்ட ஒருங்கிணைப்பாளர் ஷிஃபா முசமில் அவர்களுக்கும், சதாவும் எம்மை மேற்பார்வை செய்து உரிய வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் தந்த பதுளை ஃபாத்திமா மகளிர் கல்லூரியின் அதிபர் எம்ஏ ஹைருனிஷா அவர்களுக்கும், புனித ஹஜ் பெருநாள் தினத்தன்று இவ்வாறானதொரு நிகழ்ச்சியை ஊவா வானொலி மூலம் ஒளிபரப்ப வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்து எம்மை நெறிப்படுத்திய ஃபாத்திமா வழிகாட்டல் மைய பணிப்பாளர் ஓய்வு நிலை அதிபர் AM முசமில் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை அளித்து எப்போதும் போல் எமக்கு கை கொடுத்து உதவிய நோவியா வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் MFM ஹிஷாம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் உயர்தர உயிரியல் பிரிவு மாணவி ஜெய்னப் ரிஸ்வான். ஜஸாகுமுல்லாஹு ஹைரன் வகுல்லல் ஜஸா. நேயர்கள் இதுவரை பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வழங்கிய விசேட வானொலி நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் பணிப்பாளரும் ஓய்வு நிலை அதிபரும் ஜனாப் முசமில் அவர்கள் எழுதிய ஃபாத்திமாவின் கனவு எனும் உரை சித்திரம் பகுதி வந்திருந்தது. அதையொட்டி நாங்கள் ஒரு கேள்வியினை கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு சரியான விடையினை அனுப்பி வைப்பவர்களிலிருந்து மூவரை நாங்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்து அவர்களுக்கு பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்குகின்ற பெறுமதியான பண பரிசில்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே அந்த கேள்வியினை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். கேள்வி இதுதான்: ஃபாத்திமாவின் கனவு எனும் உரை சித்திரத்தில் வந்த ஃபாத்திமா எனும் கதாபாத்திரம் தோற்றிய 2 பரீட்சைகளும் என்ன? ஃபாத்திமா எனும் கதாபாத்திரம் தோற்றிய அல்லது ஃபாத்திமா எழுதிய 2 பரீட்சைகளும் என்ன? இதற்கான சரியான விடையினை 071 62 12 177 மீண்டும் தருகின்றோம். 071 62 12 177 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர் முகவரியோடு சரியான விடையினை அனுப்பி வையுங்கள். சரியான விடையினை அனுப்பி வைப்பவர்களிலிருந்து மூவரை தெரிவு செய்து பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்குகின்ற பெறுமதியான பண பரிசில்களை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியினை நிறைவு செய்யவிருக்கின்றோம். இந்த வானொலி நிகழ்ச்சியினை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்து தந்த பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் பணிப்பாளரும் ஓய்வு நிலை அதிபருமாகிய ஜனாப் முசமில் அவர்களுக்கும், அதேபோல ஃபாத்திமா மகளிர் கல்லூரியின் அதிபர் திருமதி ஹைருன்னிசா அவர்களுக்கும், அதேபோல ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்திலே முஅல்லிமாக்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த முஅல்லிமாக்கள் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் மாணவிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்திலிருந்து பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பதுளை நோவியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் MFM
ஹிஷாம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்தளவில் ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு பதுளை ஃபாத்திமா மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கிய இந்த விசேட நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் உவா வானொலி புனித ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு இன்னும் பல்வேறுபட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கவிருக்கின்றது. அதிலும் இன்னும் சொற்ப நேரத்தில் நீங்கள் உறவுகளை வாழ்த்தி நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய சொந்தங்களுக்கு புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை ஊபா வானொலியின் ஊடாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையானது பிசிக்கல் மற்றும் சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸாக அமைகிறது. ஹாஃபிலாக்களை துறைசார் பட்டதாரிகளாக உருவாக்கும் இலங்கையின் முன்னோடி கல்வி செயல் திட்டமான பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி. ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 11 மணிக்கு உங்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. There I became a specialist in obstetrician and gynecologist. நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை அனுப்பி பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்கும் பெருமதியான பண பரிசில்களையும் வென்றெடுங்கள். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நோபியா பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 26 பஜார் வீதி பதுளை. தொலைபேசி இலக்கம் நோட் 5522299919. வாட்ஸ்அப் 070111244. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. முழு நிலவன ஒளிரும் ஒப்பில்லா உடல் அழகின் ரகசியம் நோபியா பிரைவேட் லிமிடெட். முகம், சருமம், கூந்தல் உட்பட உடல் அழகையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான அழகு சாதன பொருட்கள், கலர் காஸ்மெட்டிக்ஸ், பிரைடல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் மற்றும் பர்ஸ், பெல்ட், கை கடிகாரங்கள், ஓர்னமெண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் உட்பட சமையலறை சாதனங்கள், செலூன்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பதுளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நோபியா பிரைவேட் லிமிடெட். சகல விதமான தரச்சான்றிதழ்களோடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விசேட தள்ளுபடிகள் மற்றும் விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்வதோடு அன்பளிப்பு செய்வதற்காக கிஃப்ட் வவுச்சர்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மிக விரைவில் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் சேவையினூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடும் விரைவாகவும் வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. அழகான உங்கள் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்த நோபியா பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 26 பஜார் வீதி பதுளை. தொலைபேசி இலக்கம் 05522299919. வாட்ஸ்அப் 070111244.